நம்ம கான்ட்ராக்ட் ஆக்ட் படிச்சிருந்தோம்னா இப்போ நமக்கு வந்திருக்க வேண்டிய புரிதல் இஸ் தட் கான்ட்ராக்ட் ஆக்ட் இஸ் மோர் லைக் அ ஸ்கெலிட்டன். உனக்கு எக்ஸ்டர்னல் ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் மட்டும்தான் கான்ட்ராக்ட் ஆக்ட் தருமே தவிர எந்த ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கான்ட்ராக்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் கான்ட்ராக்ட் நமக்கு தராது. நம்ம படிச்சதுக்கு பேர் என்ன, ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் தான். உலகத்தில் இருக்க எல்லா கான்ட்ராக்டுக்குமான பொதுவான பிரின்சிபல்ஸ் மட்டும்தான் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருக்கும். இப்போ நம்ம என்ன டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ல என்டர் ஆக முடியும்னா, நான் உனக்கு ஒரு லேண்டு வாங்குறேன் விற்கிறேன். அப்போ லேண்ட் இஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இல்லை, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்குன்னு தனியாக ஒரு தன்மைகள் இருக்கும். அப்போ அதுக்குன்னு தனியாக ஒரு ஆக்ட் தேவைப்படும். மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு தனியாக இருக்கும். மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன, ஒரு இடத்துல இன்னொருத்துக்கு மொபைலாக இருக்கக்கூடிய கூட்ஸ், அதோட தன்மைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அதுக்குன்னு தனியாக ஒரு ஆக்ட் தேவைப்படும். நான் உனக்கு லோன் தரேன், கடன் வாங்குறேன், அப்போ அதோட தன்மை வேறு. கூட்ஸ் விற்கிறது வாங்குறது வேறு, உனக்கு லெண்டிங் சர்வீஸ் பண்ணுறது வேறு, அதுக்கு தனியாக ஒரு ஆக்ட் தேவைப்படும். அப்போ இந்த ஒவ்வொரு பர்பஸ்க்குமே வி ஹேவ் செப்பரேட் ஆக்ட்ஸ், செப்பரேட் லாஸ். இது எல்லாத்துக்கும் ஸ்ட்ரக்சர் தர, பேசிக்கான பிரின்சிபல்ஸ் தர இடம் தான் கான்ட்ராக்ட் ஆக்ட். சம்திங் லைக் நீ எந்த டைப் ஆஃப் கான்ட்ராக்ட் என்றாலும் என்னவா இருக்கணும், மேஜராக இருக்கணும், சவுண்டு மைண்டாக இருக்கணும். இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். நீ எந்த டைப் ஆஃப் கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகணுமே கன்சிடரேஷன் வேணும். கன்சிடரேஷன் இல்லாமல் கான்ட்ராக்ட்ல என்டர் ஆக முடியாது. கான்ட்ராக்ட் ஆக்ட் அதை பேசிக்காக சொல்லிருச்சு. மற்ற எல்லா ஆக்டும் அதை ஃபாலோ பண்ணும். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், ஜிஎஸ்டி ஆக்ட், பூரா ஆக்டுமே என்ன ஃபாலோ பண்ணும், கான்ட்ராக்ட் ஆக்ட் சொன்ன கன்சிடரேஷன் வேணுங்கிற பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணும். அப்போ அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் கொடுத்த இடம் தான் இஸ் யுவர் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. Provisions of this act are applicable to contracts related to sale of goods மட்டும்தான். கூட்ஸ்னா என்ன கூட்ஸு, மூவபிள் கூட்ஸுக்கு மட்டும்தான் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் அப்ளை ஆகும். நான் லேண்டு விற்கிறேன், பில்டிங் விற்கிறேன், இல்லை லேண்டோட அட்டாச் இருக்கிறது ஒரு பொருள் விற்கிறேன், அதெல்லாம் பேர் என்னது, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதுக்கெல்லாம் வி ஹேவ் அ செப்பரேட் ஆக்ட். இங்கே போட்டிருப்பான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு. அப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எது விற்றாலுமே அது சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்டில் கவர் ஆகாது. நீ ஒரு பென்னோ, பென்சிலோ, மிஷினோ, காரோ, பைக்கோ, இந்த மாதிரியான மூவபிள் ப்ராப்பர்ட்டி விற்கிறனா மட்டும்தான் அதுக்கான பிரின்சிபல்ஸ் எங்கே இருக்கும், சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்டில் இருக்கும். இங்கே கீழே இருக்குது, டீல்ஸ் ஒன்லி வித் மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு. ஓகே, ஸோ we are starting with definitions. definitions எப்பவுமே எந்த செக்ஷனில் இருக்கும், செக்ஷன் 2ல் இருக்கும். சூப்பர். எதுக்காக டெஃபினிஷன்ஸ் வார்த்தை டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க, இதோட பர்பஸ் என்ன, மீனிங் தெரிஞ்ச என்ன பண்ண போகிறோம் அந்த வார்த்தைக்கு, எதனால உலகத்தில் அத்தனை வார்த்தை இருக்குது, ஏன் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்டில் ஒரு 30 வார்த்தையை மட்டும் கொடுத்து டெஃபினேஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. உலகத்தில் லட்சக்கணக்கான வார்த்தைகள் இருக்குல்ல, ஏன் ஒவ்வொரு ஆக்ட்லேயும் ஒரு 30 வார்த்தை, 40 வார்த்தை, 10 வார்த்தை, ஏன் இந்த ஸ்பெசிஃபைட் வேர்ட்ஸ்க்கு டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த ஆக்டில் 100கணக்கான செக்ஷன்ஸ் இருக்க போது அந்த செக்ஷனில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும்போது உனக்கு அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணி வச்சிடறாங்க. அப்போ அங்கே ஒரு வார்த்தை வருதுன்னா, செக்ஷன் 2ல் ஒரு டிஃபினேஷன் வருதுன்னா, இட் மீன்ஸ் தட் அந்த வார்த்தை சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு ப்ரொவிஷன் உள்ள இருக்கு. சில ரொம்ப பேசிக்கான முக்கியமான டெஃபினேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே அது அங்கே இருக்க பர்பஸுங்கிறது உனக்கு படிக்கும்போது மொக்கையாக பேசிக்காக தோணலாம். பட் அந்த ஒரு வார்த்தைக்கு வெவ்வேறு கான்டெக்ஸ்டில் வெவ்வேறு அர்த்தம் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே நீ ஆக்ட் படிக்கிறேன்னா, ப்ரொவிஷன் படிக்கிறேன்னா, செக்ஷன் படிக்கிறேன்னா, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஏவா பியா சியான்னு தெரியல. அப்போ நீ எங்கே வந்து பார்த்தா போதும், செக்ஷன் 2 ஆஃப் அந்த ஆக்டுக்கு வந்து பார்த்தால் போதுமானது. இப்போ வாட் இஃப் எனக்கு சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்டில் ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் செக்ஷன் 2க்கு வந்து பார்க்குறேன், கிடைக்கல. அப்போ நான் எங்கே போய் பார்க்குறது, எனக்கு ஒரு வார்த்தை இருக்குது, செக்ஷன் 3லேயோ 4லேயோ ஒரு வார்த்தை இருக்குது, எனக்கு அதுக்கான அர்த்தம் நான் ஃபஸ்ட்டு எங்கே போய் பார்க்கணும், செக்ஷன் 2 ஆஃப் எந்த ஆக்டு, பேர் ஆக்ட் இல்லை, ஆக்ட்னாலே பேர் ஆக்ட் தான். செக்ஷன் 2 ஆஃப் சேம் ஆக்ட் எனக்கு அங்கே கிடைக்கலன்னா செகண்ட் ஆப்ஷன் என்ன, ஆஃப் அந்த ஆக்டில் எங்கெல்லாம் டெஃபினேஷன் இருக்கும், நார்மலாக எங்கே இருக்கும், செக்ஷன் 2ல் தான் இருக்கும், ஆஃப் ரெலவெண்ட் ஆக்ட். இப்போ சேல் ஆஃப் கூட்ஸ்க்கு ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்கல, இங்கே இந்த செக்ஷன் 2ல் பார்த்தும் கிடைக்கல, எனக்கு ரெலவெண்ட் ஆக்ட் என்ன இருக்கும், சேல் ஆஃப் கூட்ஸ்க்கு ரெலவெண்ட் ஆக்டில் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டோம். வாட் இஸ் மை ரெலவெண்ட் ஆக்ட் ஹியர், சேல் ஆஃப் கூட்ஸ்க்கான லிங்கேஜ் ஆக்ட் இது, அதுக்கான ரிலேஷன் ஆக்ட் இது, கான்ட்ராக்ட் ஆக்ட் தான். எல்லா சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட், பார்ட்னர்ஷிப் ஆக்ட் எல்லாத்துக்குமான பேரண்ட் ஆக்ட் இது.
ஏன்னா எங்கிருந்து பிரிஞ்சு வந்திருக்கு இது எல்லாமே கான்ட்ராக்ட் ஆக்ட்ல தான். அப்போ சேல் ஆஃப் கூட்ஸில் எனக்கு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கிடைக்கலாம். நான் இமீடியட்டாக போய் பார்க்க வேண்டிய இடம் இது இஸ் கான்ட்ராக்ட் ஆக்ட். சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ட்டுக்குமே அதோட ரெலவெண்ட் ஆக்ட் எதுங்கிறது மாறிட்டு இருக்கும். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ்டு பட் நாட் டிஃபைன்ட் இன் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1930. இந்த ஆக்டில் வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன், டிஃபைன் பண்ணலன்னா. அண்ட் டிஃபைன்ட் இன் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஹேவ் த மீனிங்ஸ் அசைன்ட் டு தெம் இன் தட் ஆக்ட். நான் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்டில் வார்த்தை யூஸ் பண்ணேன் செக்ஷன் 4ல், பட் 2ல் பார்த்தா அர்த்தம் கிடைக்கல. அப்போ நான் எங்கே போய் பார்க்கலாம்? உடனே செக்ஷன் 2 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டுக்கு போய் பார்த்தா அங்கே அந்த வார்த்தை டிஃபைன் பண்ணியிருந்தான்னா தட் வில் பி அப்ளிகபிள் டு மீ. ஸோ ஏன் டெஃபினேஷன்ஸ் இருக்குன்னா இதான் டெஃபினேஷன்ஸ் இருக்கிறதுக்கான காரணம். பையர் அண்ட் செல்லர். ஹூ டு யூ திங்க் இஸ் அ பையர் அண்ட் செல்லர்? It is as simple as a buyer is a person who buys the goods. A seller is a person who sells the goods. அவ்வளோதான் டெஃபினேஷன். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஆக்டில் இருக்குது, பேர் ஆக்டில் இருக்குங்க, காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம் அவசியமே கிடையாது. முக்கால்வாசி டெஃபினேஷன் இந்த மாதிரி சிம்பிளாக தான் முடிஞ்சு போகும். A buyer is a person who buys the goods. அது கூட ஒரே ஒரு பாயிண்ட். ஆர் who agrees to buy the goods. ரெண்டுக்கும் எதனா பை அக்ரி டு பை என்ன பெரிய வித்தியாசம்னா ப்ரொவிஷன் அதை பற்றி வரப்போகுது. அந்த ரெண்டுக்கும் வித்தியாசமான ப்ரொவிஷன் அடுத்த அரை மணி நேரத்தில் பார்க்க போகிறோம். அப்போ செல்லர் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? செல்லர் இஸ் அ பர்சன் ஹூ செல்ஸ் த குட்ஸ் ஆர் ஹூ அக்ரீஸ் டு செல்ஸ் த குட்ஸ். அவ்வளோதான் டெஃபினேஷன். பையர்னா வாங்குறவர், செல்லர்னா விற்கிறவர். முடிஞ்சு போச்சு. அடுத்து கூட்ஸ். இது ஆக்ட் பேரே என்னது? சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட். அப்போது இருக்கிறதுலேயே முக்கியமான டெஃபினேஷன் கூட்ஸோட டெஃபினேஷன். கூட்ஸோட டெஃபினேஷன்ஸ் தான் என்ன கண்டுபிடிப்ப? எந்த பொருட்கள்லாம் இந்த ஆக்ட் அப்ளை ஆகும்னு கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ நான் 4 கேள்வி கேட்குறேன். இது கூட்ஸில் வருமா வராதான்னு எனக்கு சொல்லு. இந்த மவுஸ் கூட்ஸா இல்லை நாட் கூட்ஸா? கூட்ஸ். இந்த லேப்டாப்பு கூட்ஸு. ரோட்டில் வெளியே இருக்க மரம் கூட்ஸா நாட் கூட்ஸா? ஒய்? இட் இஸ் இம்மூவபிள், இட் இஸ் அட்டாச்டு டு த லேண்ட். இப்போ அந்த மரத்தை கூட்ஸாக மாற்ற முடியுமா? எப்படி? நான் ஒன்ஸ் அதை வெட்டிட்டேன்னா இம்மூவபிளாக இருக்கிறது அடுத்த செகண்ட் என்னவா மாறிடும்? மூவபிளாக மாறிடும்ல. இப்போ இந்த மரம் என்ன லேண்ட்லேயே தான் இருக்குது, இன்னும் வெட்டல, நான் வெட்ட ஆரம்பிக்கவே கூட இல்லை, கோடரை கூட எடுத்துகிட்டு வரல. இப்போ அதை கூட்ஸாக மாற்ற முடியுமா? வழி இருக்குது. எப்படின்னா நான் எப்படி வெட்டினா அது அடுத்த செகண்ட் என்னவா மாறிடுது? மூவபிளாக மாறிடுது இல்லை. நான் வெட்டுறேன்னு அக்ரிமெண்ட் போட்டாலே அந்த அக்ரிமெண்ட் போடுற அடுத்த செகண்ட் என்னவா மாறிடுமாம்மா? மூவபிளாக மாறிடும். நம்ம பையர்ஸில் டெஃபினேஷன் ஞாபகம் இருக்கா? A person who buys the goods or agrees to buy. அப்போ நம்ம வாங்கினா தான் பையர்னு சொல்ல, வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டால் என்னன்னு சொல்லிட்டோம்? பையர்னு சொல்லிட்டோம். சேம் லாஜிக். வெட்டி முடிச்சாதான் கூட்ஸ்ன்னு சொல்ல, வெட்டுறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டாலே அது என்னவா மாறிடும்? கூட்ஸாக மாறிடும். ஒரு குளம் இருக்கு எங்கள் ஊரில், வாழங்குளம் இருக்குல்ல. வாழங்குளம் தெரியுமா? நோ? ஓகே. இட்ஸ் a famous park somewhere near government hospital. போய் பாருங்கள், டைம் இருந்தால் போட் ஹவுஸ்லாம் இருக்கும் அங்கே. வாழாங்குளத்தில் 10 மீன் இருக்குது. அந்த மீன் மூவபிளா இம்மூவபிளா? ஏன்? வாழாங்குளத்தில் 10 மீன் நீந்திட்டு இருக்கு. அந்த நீந்திட்டு இருக்க மீன் மூவபிளா இம்மூவபிளா? What is the definition of immovable property? Anything that is attached to the land. Land includes water. Land includes the entire surface of earth. சரியா? அப்போ மீனுங்கிறது மீன் நினைச்சால் அந்த தண்ணியிலேருந்து தானாக எந்திரிச்சு வெளியே போக முடியுமா? ஒரு லிமிட்டெட் ஏரியா ஆஃப் லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்டுக்குள்ளே மட்டும்தான், அந்த குளத்துக்குள்ளே மட்டும்தான் அந்த மீன் போக முடியுமா? இல்லை அந்த மீன் எங்கே வேணாலும் போக முடியுமா? அப்போ isn't that fish attached to that particular piece of land? அது 1 ஏக்கர் இருக்குன்னா அந்த 1 ஏக்கருக்குள்ள அந்த மீன் எங்கே வேணாலும் போய்க்கலாம். பட் அதை தாண்டி போக முடியுமா? முடியாது. எப்படி மரத்துக்கு ஒரு 20 சென்டிமீட்டர் இடம் இருக்குன்னா அந்த 20 சென்டிமீட்டர் இடத்த தாண்டி வெளியே போக முடியாதுல்ல. அதோட வேறு ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே மூவ் பண்ணிகிட்டே இருந்தாலுமே இஸ் இட் ஆர் இஸ் இட் நாட் அட்டாச் டு த லேண்ட்? அப்போ நீ இம்மூவபிளான்னு கேள்வி வரும்போது யோசிக்க வேண்டிய நகருதா இல்லையாங்கிறது கிடையாது, நிலத்தோட அட்டாச் ஆயிருக்கா இல்லையாங்கிறது. மரத்தை நம்ம வேர் நகர்ந்துட்டே தான் இருக்கும், வேர் ஆழமாக போயிட்டே தான் இருக்கும், மூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நீ 1 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா வேர் நல்லா ஆழமாக போயிருக்கும், மூவ் பண்ணிட்டு தான் இருக்கு. இம்மூவபிள்னு சொல்லிடுவியா? அப்போ லிட்ரல் மீனிங் இங்கே பார்க்கக்கூடாது, மூவ் ஆகுதா இல்லையான்னு பார்க்கக்கூடாது. எதை யோசிக்கணும்? லேண்டோட அட்டாச் ஆகிருக்கா இல்லையான்னு யோசிக்கணும்.
அப்போ மீன் அந்த 1 ஏக்கர்னா அந்த 1 ஏக்கர் ஆஃப் லேண்டுக்குள்ள தானே அட்டாச் ஆகிருக்கு. ஃபிஷ் இன்சைட் அ பாண்ட் இஸ் அ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அப்போ அது எப்போ மூவபிளாக மாறும்? எப்போ நான் ஃபிஷிங் பண்ணி இந்த மீனை வெளியே எடுக்கிறேனோ, நான் வெளியே எடுத்த அடுத்த செகண்ட் என்னவா மாறிடும்? மூவபிளாக மாறிடும். ஆர் வேறு என்ன பண்ணலாம்? இன்னும் எடுக்கலண்ணா, எடுக்கிறதுக்காக அக்ரின் போகிறேன். நானும் மிஸ்டர் பி என்ன பண்ணுறோம், அந்த மீனை நான் உங்களுக்கு பிடிச்சி விற்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ அந்த மீனை வெளியெடுக்கிறேன்னு அக்ரின் போட்டேன்ல, அந்த செகண்ட் அது என்னவா மாறிடும்? மூவபிளாக மாறிடும். இப்போ புல்லுங்கிறது மூவபிளா இம்மூவபிளா? கிராஸ். இவ்வளோதான் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் சொல்ல. ஏன்னா கிராஸ் இஸ் ஜென்ரலி கன்சீவ் டு பி அட்டாச் டு லேண்டு தானே. ஜென்ரலாக புல்லுன்னு சொன்ன என்ன வரும்? நிலத்தோட அட்டாச் இருக்கிறதா. புல்லுங்கிறது இம்மூவபிள் தான். எப்போ அது மூவபிளாக மாறும்? ஒன்றா பிடுங்கி எடுத்துடணும், இல்லை பிடுங்கிறதுக்காக நீ அக்ரின் போட்டேன்னா தட் பிகம்ஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. Goods means every kind of movable property other than actionable claims and money, and includes stock, share, growing crops, grass and things attached to the land or forming part of land. முக்கியமான லைன் இதுதான். which are agreed to be severed, separated from the land. செடி, புல்லு, மணி பிளான்ட் எல்லாமே கூட்ஸ் தான். என்ன பண்ணதான் கூட்ஸாக மாறும்? நான் எப்போ வெட்ரன் அக்ரின் போறனோ, ஆர் நான் எப்போ வெட்டி முடிச்சிட்டனோ, விச் ஆர் அக்ரி டு பி சிவியர்டு ஆர் செப்பரேட்டட். சிவியர்னா என்னது? எழுதிக்கோ, கட் பண்ணுறது ஆர் வெட்டுறது. சிவியர் பண்ணுறதுனா எப்போ நான் அதை வெட்ரன் அக்ரின் போறனோ அந்த செகண்ட் தான் அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக மாறும். இப்போ ஆக்ஷனபிள் கிளைம்னு இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. எக்ஸாமுக்கு இது ரெலவெண்ட்டானா பீப்புள் இட் இஸ் நெவர் ஆஸ்ட் இன் எக்ஸாம் அபவுட் ஆக்ஷனல் கிளைம்ஸ்னா என்னென்னு. பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நான் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் திருப்பி வாங்கணும்னா நான் ஒன்றா அவங்ககிட்ட போய் கேட்கணும், இல்லை கோர்ட்டில் போய் அவன் மேலே கேஸ் போடணும். ஸோ நான் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்து தான் எனக்கு வர வேண்டிய டெட்டை திருப்பி வாங்கிக்க முடியும்னால் தட் இஸ் அ ஆக்ஷனபிள் கிளைமு. சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் எக்ஸ்க்ளூட்ஸ் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ். தட் இஸ் ஒருத்தன் பணம் கொடுத்துருக்கு, அந்த அக்ரிமெண்ட்டும் கையில் இருக்குது. அக்ரிமெண்ட் மூவபிள் ப்ராப்பர்ட்டி தானே, பேப்பர் தானே அது. அப்போது நீ கொடுத்த கடன்கிறது மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இல்லையா, சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்டில் கவர் ஆகுமா இல்லையானா அந்த அக்ரிமெண்ட் ஒரு பேப்பரில் தான் இருக்குது. பேப்பர் இஸ் அ மூவபிள் ப்ராப்பர்ட்டி. பட் அந்த பேப்பர்னாலே உனக்கு காசு தருமானா வராது. நீ அவன் மேலே கோர்ட்டில் கேஸ் போட வேண்டியது இருக்கலாம், இல்லை அவங்ககிட்ட போய் கேட்க வேண்டியது இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல எழுதிக்கோ, எக்ஸாம்பிள் டெட்னு உள்ளேயே இருக்குது. ஸ்டில் அ டெட் என்னதான் அக்ரிமெண்ட்டில் எழுதியிருந்தாலுமே இட் இஸ் நாட் அன் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அது சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்டில் கவர் ஆகாது. மணி கவர் ஆகாதுங்கிறாங்க. காசும் பேப்பர் ஃபார்மேட்டில் தான் இருக்கு. பேப்பருங்கிறது மூவபிள் ப்ராப்பர்ட்டி தானே, அப்புறம் கவர் ஆகுறது இல்லை. பணமெல்லாம் என்ன ஃபார்மேட் இருக்குது? பேப்பர் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ இந்த சைஸ் பேப்பரில் தானே ஒரு பணம் இருக்குது, அதில் 500ன்னு எழுதியிருக்கு. இப்போ அதில் 500ன்னு எழுதியிருக்க நம்பருக்கு வேல்யூவா இல்லை அந்த பேப்பருக்கு வேல்யூவா? அப்போ ஆக்சுவலாக அந்த கூட்ஸுக்கு வேல்யூவே கிடையாது. அந்த பேப்பர் மிஞ்சி போனால் 50 காசு 1 ரூபா தான் வரும். அப்போ நீங்கள் ஒரு பொருள் 500 கொடுத்து வாங்குறேன்னா அந்த பேப்பருக்காக நீ 500 கொடுக்கல, அந்த பேப்பருக்குள்ள ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ ஆர்பிஐ உனக்கு தருது, ரிசர்வ் பேங்க் தருது. அப்போ மணி இன் சர்க்குலேஷன் இஸ் நாட் அ கூட்ஸ். ஏன்னா அந்த பேப்பருக்கு பை டிஃபால்ட் எந்த வேல்யூவுமே கிடையாது. இப்படி இந்த மவுஸ் எங்கிட்ட வாங்குறேன்னா அந்த மவுஸ் வேலை செய்யும், அதுக்காக நீங்கள் 300 கொடுத்து வாங்கலாம். அப்போ அந்த மவுஸுக்கு வேல்யூ இருக்குது. பட் பேப்பருங்கிறது, காசுங்கிறது, பேப்பருக்கு எந்த வேல்யூமே இல்லை. ரிசர்வ் பேங்க் கவர்னர் அதில் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காருல, என்ன எழுதியிருக்கும் பணத்தில்? ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் சம் ஆஃப் ₹1000 எழுதியிருக்கும். யார் ப்ராமிஸ் பண்ணுறான்னா கீழே ஒரு சைன் போட்டு ஆர்பிஐ கவர்னர்னு போட்டிருக்கும். அப்போ என்னன்னா ஆர்பிஐ கவர்னர் உனக்கு சத்தியம் பண்ணுறாரு, இந்த பேப்பர் நீ கையில் வச்சுருந்தேன்னா உனக்கு இதில் 1000 ரூபாய்க்கான வேல்யூ உனக்கு கிடைக்கும்னு. அப்போ அந்த ப்ராமிஸ்க்கு தான் வேல்யூவே தவிர அந்த பேப்பருக்கு எந்த வேல்யூமே கிடையாது. தஸ் மணி இன் சர்க்குலேஷன் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த டெஃபினிஷன் ஆஃப் கூட்ஸ். அடுத்த முக்கியமான பாயிண்ட், கூட்ஸ் இன்க்ளூட் போத் tangible and intangible. What is tangible and intangible? Examples of intangible goods.
How can education be a good? Okay. Goodwill is an intangible asset. Super. இப்போ நான் இன்டான்ஜிபிள் அசெட் எப்படி டிஃபைன் பண்ணுறது, எப்படி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது? எக்ஸாம்பிள் இஸ் குட்வில், கரெக்ட். நான் இன்டான்ஜிபிள் அசெட்னு என்னன்னு கேள்வி கேட்டால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? சூப்பர், எக்ஸாக்ட்லி. எஸ் ஹரிஷ். தட் இஸ் ஒன் டெஃபினேஷன் விச் மோஸ்ட் ஆஃப் அஸ் லைக் டு சே. அவர் நமக்கு சின்ன வயசு சொல்லிக் கொடுத்த டெஃபினேஷன்னா இன்டான்ஜிபிள் கூட்ஸ்னா த கூட்ஸ் விச் கேனாட் பி சீன், டச்டு ஆர் ஃபெல்ட்னு. உங்களால் பார்க்க முடியாது, தொட முடியாது, ஃபீல் பண்ணவும் முடியாதுன்னு. இஸ் தட் அன் இன்கரெக்ட் டெஃபினேஷனானா கிடையாது. தட் ஆக்சுவலி சர்வ்ஸ் த பர்பஸ், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. பட் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே யூ ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் இல்லையா? நீ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோன்னா யூ ஆர் நாட் ஒன்லி எக்ஸ்பெக்டட் த கரெக்ட் ஆன்சர், யூ ஆர் எக்ஸ்பெக்டட் த கம்ப்ளீட் ஆன்சர், யூ ஆர் எக்ஸ்பெக்டட் அ ப்ரொஃபஷனல் ஆன்சர். அப்போ இந்த பார்க்கறது, தொடுறது, ஃபீல் பண்ணுறதுங்கிறது நல்ல ஆன்சர் தான், பட் ப்ரொஃபஷனலாக இருக்கானா இல்லை. அப்போ இன்டான்ஜிபிள்ங்கிற வார்த்தையை இதுக்கு மேலே நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, இன்டான்ஜிபிள் அசெட் இஸ் அன் அசெட் விச் டஸ் நாட் ஹாவ், அருணா சொன்ன ஆன்சர் தான், ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸ். என்னது? என்ன இருக்காது அதுக்கு? ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்காது. எண்ட் ஆஃப் த டே அதே கண்டென்ட் தான், பார்க்க முடியாது, தொட முடியாது. தட்ஸ் ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் கிடையாது. பட் இதுக்கு மேலே யாராவது கேட்டால் எப்படி சொல்லணும்? இன்டான்ஜிபிள் அசெட் இஸ் அசெட் விச் டஸ் நாட் ஹாவ் என்ன இல்லை? ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் இல்லாத எந்த அசெட்டுமே இஸ் அன் இன்டான்ஜிபிள் அசெட் தான். இப்போ ஐ எம் எ செல்லர் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ், சரியா? நான் சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கேன். இப்போ நான் உனக்கு விண்டோஸ் 11 ஒரு சிடியில் போட்டு விற்கிறேன் 10,000 ரூபாய்க்கு ஒரு சிடியில். இப்போது நான் உனக்கு வித்த இந்த கான்ட்ராக்டு டேஞ்சபிள் கூட்ஸா இன்டான்ஜிபிள் கூட்ஸா? ஒய்? சிடிங்கிற ஒரு ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதனால டேஞ்சபிள்னு சொல்கிறல்ல. இப்போ எனக்கு எவ்வளோ காசு கொடுத்த? 10,000 ரூபா. அந்த 10,000 ரூபா அந்த சிடிங்கிற ஒரு ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸ்க்காக கொடுத்தியா, இல்லை உள்ள இருக்க கண்டென்ட்டுக்காக கொடுத்தியா? அப்போ எதுக்கு இங்கே வேல்யூ? சாஃப்ட்வேருக்கா சிடிக்கா? எதுக்கு இங்கே வேல்யூ? டேஞ்சபிள் கூட்ஸ்க்கா இன்டான்ஜிபிள் கூட்ஸ்க்கா? சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம் ஞாபகம் இருக்கா? ஆக்சுவல் ஃபார்மை பார்க்கக்கூடாது, சிடி ஃபார்மில் தான் இருக்குது. பட் எதுக்கு அங்கே வேல்யூ இருக்குது? எதுக்காக நீ அந்த பொருளை வாங்குற? உள்ள இருக்க சாஃப்ட்வேர் தானே. சாஃப்ட்வேர் ரெண்டு டைப் ஆஃப் கூட்ஸ், இன்டான்ஜிபிள் கூட்ஸ். அப்போ நீங்கள் இருந்து சாஃப்ட்வேர் வாங்குறேன்னா என்னதான் அது ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே எங்கேருந்து வாங்குறது எதுக்காக தான்? உள்ள இருக்க சாஃப்ட்வேர் இன்டான்ஜிபிள் கூட்ஸ் தானே. அப்போ தட் இஸ் அன் கான்ட்ராக்ட் ஆஃப் இன்டான்ஜிபிள் கூட்ஸ். நம்ம இங்கே படிக்கிறதுலாம் என்னது? சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் இன்க்ளூட்ஸ் போத் டேஞ்சபிள் கூட்ஸ் அண்ட் இன்டான்ஜிபிள் கூட்ஸ். நான் சாஃப்ட்வேர் விற்றாலும் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் கவர் ஆகும். நான் உனக்கு சிபியூவில் ஹார்ட்வேர், அதாவது ஃபேன் விற்கிறனாலுமே சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் கவர் ஆகும். ஓகே, ஸோ வி ஹாவ் அ டேப்லர் ஃபார்மேட் ஹியர். கூட்ஸ் மீன்ஸ் எவ்ரி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. எதெல்லாம் நகருமோ கூட்ஸ் அது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ரெண்டே ரெண்டு எக்ஸ்க்ளூஷன் என்னது? ஆக்ஷனபிள் கிளைமு, மணி இன் சர்க்குலேஷன் ஆல்சோ இன்க்ளூட்ஸ். இதையே நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிட்டாகணும் இந்த பார்ட்டை. வேறு எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா ஸ்டாக் அண்ட் ஷேரு, க்ரோயிங் க்ராப்பு, கிராஸ். இந்த ரெண்டும் என்ன பண்ணால் தான் இன்க்ளூட் ஆகும்? கிராஸு, செடியெலாம் எப்போவுமே கவர் ஆயிருமா? என்ன பண்ணியிருக்கணும்? அக்ரி டு பி சிவியர்டு. ஒன்றா வெட்டி முடிச்சிருக்கணும், இல்லை வெட்டுறன்னு சொல்லி அக்ரின்னு போட்டிருக்கணும். எப்போ அக்ரின்னு போகிறோன்னா வெட்டுறதுக்காக, அப்போ தான் அது கூட்ஸாக குவாலிஃபை ஆகும். திங்ஸ் அட்டாச் டு அவர் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் லேண்டு விச் ஆர் அக்ரி டு பி சிவியர்டு. ஓகே, அப்போ கூட்ஸ் டெஃபினேஷன் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுவோமா? கூட்ஸ் மீன்ஸ் என்னலாம்? எவ்ரி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதர் தேன். எந்த ரெண்டு எக்ஸ்க்ளூஷன்? ஃபர்ஸ்ட் என்னது? ஆக்ஷனபிள் கிளைம்ஸ், செகண்ட் money in circulation. Okay, now we are moving into the classification of goods. Existing, future, contingent. இந்த வார்த்தைகள் புதுசு கிடையாது, கான்செப்ட்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எக்ஸிஸ்டிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? something which is already present, something which is already in existence. ஏற்கனவே உருவான ஒரு விஷயம். அப்போ பக்கத்தில் இருக்கு ஃபியூச்சர். ஃபியூச்சர் என்ன வரும்னு நினைக்கிறேன்? as simple as that. Existing na already present, ஏற்கனவே உருவாயிருச்சு, ஏற்கனவே இருக்கு. future na need to create. இன்னும் எங்கட கூட்ஸ் வரல, இன்னும் உருவாகல, இன்னும் எங்கிட்ட வரல. எங்கிட்ட இல்லாத கூட்ஸ் நான் உனக்கு விற்கிறேன்னா தட் இஸ் ஃபியூச்சர். எங்கிட்ட இருக்க கூட்ஸ் நான் உனக்கு விற்கிறேன்னா தட் இஸ் எக்ஸிஸ்டிங். ஒரே நிமிஷம், இது எழுதிட்டீங்கன்னா பரவாயில்ல, இல்லைனா வில் frame a better word.
selling what I already have. என்கிட்ட ஏற்கனவே ஒரு விஷயம் இருக்கு, அதை என்ன விற்கிறேன்னா இட் இஸ் எக்ஸிஸ்டிங். எழுதிக்கோங்க. எங்கிட்ட ஏற்கனவே இருக்க ஒரு விஷயத்தை வித்தனா தட் இஸ் எக்ஸிஸ்டிங் கூட்ஸ். எங்கிட்ட இல்லை அந்த விஷயம் இப்போ வரைக்கும். எங்கிட்ட இல்லாத ஒரு பொருள் நான் விற்க போறேன்னா தட் இஸ் ஃபியூச்சர் கூட்ஸ். இனிமேல் தான் அந்த கூட்ஸை வாங்க போறேன். பட் அந்த கூட்ஸ் என்கிட்ட வரதுக்கு முன்னாடியே நான் உனக்கு அதையே வித்துட்டேன். தட் இஸ் ஃபியூச்சர் கூட்ஸ். Existing goods are such goods which are in existence at the time of contract of sale. இன்னைக்கு நான் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் என்ட்ராகிறேன், இன்னைக்கு நான் பொருள் விற்க போறேன்னா விற்கும் போது என் கையில் அந்த கூட்ஸ் இருக்கு, என் கண்ட்ரோலில் அந்த கூட்ஸ் இருக்குன்னா தட் இஸ் எக்ஸிஸ்டிங் கூட்ஸ். தட் இஸ் தோஸ் ஓன்ட் ஆர் பொசெஸ்ட் ஆர் அக்வைர்டு பை த செல்லர் அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட். நான் உங்களோட பொருள் விற்கிற டைமில் எங்கிட்ட ஏற்கனவே அந்த பொருள் இருக்கு. அடுத்து எக்ஸிஸ்டிங் கூட்ஸை மூணாக பிரிக்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்கு, அசர்டைன்ட் அண்ட் அன்அசர்டைன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிக், மூணுமே காம்ப்ளெக்ஸ் ஆனால் இல்லை, ஈஸி தான். இது என்ன ஸ்பெசிஃபிக் கூட்ஸ்னா, இப்போ நம்ம துணி கடைக்கு போகிறோம். ஏதோ நல்ல கடை பேர் சொல்லுங்களேன். சாரி, போத்தீஸ் போகிறோம். ஓகே, ஹரீஷ் ட்ரெண்ட்ஸா? ஓகே, இப்போ போத்தீஸ் போவோம், நாளைக்கு ட்ரெண்ட்ஸ் போவோம். ஸோ ஃபஸ்ட்டு போத்தீஸ் போகிறோம். ஸோ போத்தீஸில் இப்போ நான் ஒரு ஷர்ட் பார்க்க போகிறோன்னு வச்சுப்போம். அங்கே நூற்றுக்கணக்கான ஷர்ட் ஹேங்கிங்கில் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச ஒரு ஷர்ட்டை பிக் பண்ணி அதை நான் ட்ரையல் பார்த்து கொண்டு போய் பில் கவுண்டரில் கொடுப்பேன்ல, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை பில்லு போட்டு கொடுங்கன்னு. அப்போ நான் கான்ட்ராக்ட் ஆஃப் சேலை எப்போ என்டர் ஆகிறேன்? என்னோட டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் என்னது? இதில் நான் முழு ப்ராசஸ் சொல்லிட்டேன். நான் கான்ட்ராக்ட் ஆஃப் சேலை எப்போ என்டர் ஆகிறேன்? பில்லு போடுறப்போ. ஃபஸ்ட்டு நான் துணி இருக்கிறப்போ ட்ரையல் தான் பார்க்க போகிறேன். ட்ரையல் ரூமில் போட்டு பார்க்குறேன். நான் போட்டு பார்த்தாலுமே ஓனர்ஷிப் எனக்கு வந்துடாது. ஓனர்ஷிப் எனக்கு எப்போ தான் வரும்? நான் எப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும்? பில்லு போட்டு எப்போ காசு பே பண்ணுறனோ அப்போ தான் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அந்த இடத்துல நடக்குது. அப்போ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் நடக்கும்போது நான் எந்த கூட்ஸ் வாங்க போகிறேங்கிறத ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாக்டாக நான் பார்த்துட்டேன்னா எனக்கு தெரியும்ல நான் எந்த கூட்ஸ் தான் வாங்க போகிறேன்னு. அப்போ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் நடக்கும்போது நான் ஸ்பெசிஃபிக்காக கூட்ஸை கண்டுபிடிச்சி வச்சுட்டேன்னா தட் இஸ் ஸ்பெசிஃபிக் கூட்ஸ். நான் வாங்க போகிற எக்ஸாக்ட் கூட்ஸை நான் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டேன். தட் இஸ் ஸ்பெசிஃபிக். ஸ்பெசிஃபிக் கூட்ஸ் மீன்ஸ் கூட்ஸ் ஐடென்டிஃபைட் அண்ட் அக்ரீட் அப்பான் அந்த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இஸ் மேடு. நான் எக்ஸாக்டாக பிக் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டேன், நான் இந்த கூட்ஸ் தான் வாங்க போகிறேங்கிறத. நெக்ஸ்ட் we have ascertained and unascertained goods. இப்போ நான் உப்பு வாங்க போகிறேன்னு வச்சுப்போம், சால்ட் வாங்க போகிறேன். எங்கள் வீட்டுக்கு 1/2 கிலோ 1 கிலோன்னு வாங்க போகல, நம்ம ஹோல்சேல் டீலர். அப்போ ஒட்டுக்கா ஒரு 100 கிலோ சால்ட்டை வாங்க போகிறேன், இல்லை ஒரு 10 கிலோ சால்ட் வாங்க போகிறேன்னு வச்சுப்போம். 10 kgs ஆஃப் சால்ட் வாங்கினா ஒரு ஹோல்சேல் டீலர் போகிறேன். அவர் அங்கே 1000 கிலோ சால்ட் குவிச்சு வச்சிருக்காரு. இந்த சிங்கம் 2 படத்தில் அண்ணாச்சி ஒரு இடத்துல உட்காந்துருப்பார், சுற்றி பார்த்தா ஃபுல்லாக உப்பாக இருக்கும், ஒரு பீச்சில் நடுவில் உட்காந்து தியானம் பண்ணிருப்பார். அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் அண்ணாச்சி இல்லை அவர் பாய் நினைக்கிறேன், சூர்யா போய் கன்ஃபரண்ட் பண்ணுவார் இல்லையா, எஸ். ஸோ அந்த மாதிரி சுற்றி ஃபுல்லாக உப்பாக இருக்குது, 1000 கிலோ உப்பு இருக்குது, எனக்கு எவ்வளோ தான் வேணும்? வெறும் 10 கிலோ போதும். இப்போது நான் அந்த சுற்றி ஃபுல்லாக பார்க்குற 1000 கிலோ உப்பாக இருக்குது, நான் எனக்கு இதில் 10 கிலோ கொடுங்கன்னு கான்ட்ராக்ட் போட்டேன். கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் முடிஞ்சு. இப்போ இந்த இடத்துல நான் வாங்க போகிற கூட்ஸை நான் பார்த்துட்டேன்னா பார்க்கலையா? அங்கே எவ்வளோ கிலோ இருக்குது? 1000 கிலோ சுற்றி பரப்பி இருக்கு, எனக்கு எவ்வளோ தான் வேணும்? 10 கிலோ தான் வேணும். அப்போ அந்த முழு 1000 kgsல எனக்கு ஏதாச்சும் ஒரு 10 கிலோ தானே வரும். அப்போ இந்த இடத்துல நான் எப்போ எனக்கான 10 கிலோ பிரித்து எடுக்கிறேனோ, அந்த ஃபுல் 1000 kgsல எனக்கான 10 கிலோ நான் இப்போ பிரித்து எடுக்கிறேனோ, அந்த பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் அசர்டைன் பண்ணுறது. அங்கே ஃபுல்லாக உப்பு தான் இருக்குது, அதில் ஏதோ ஒன்று தான் நான் வாங்க போகிறேன். பட் எனக்கு எந்த 10 கிலோ வாங்க போகிறேன் எனக்கு தெரியாது இல்லை. எனக்கு தெரியாமல் இருக்க அந்த செகண்ட் வரைக்கும் அதெல்லாம் என்னவா இருக்குது?
அன்அசர்டைன்டா இருக்கு, நான் பார்த்துட்டேன், ஆனா இன்னும் பிரிச்சு எடுக்காம இருக்கேன்ல, எனக்கு எந்த கூட்ஸ் வரப்போகுதுன்னு அப்ராப்ரேட் பண்ணாம இருக்கேன்ல. அப்ப அந்த பிரிச்சு எடுக்காத செகண்ட் வரைக்கும் அது என்ன கூட்ஸா இருக்கு, அன்அசர்டைன்டா இருக்கு. நான் எப்போ எனக்கான 10 கேஜி கூட்ஸ் தனியா பிரிச்சு வச்சுட்டோம், பிரிச்சு கவர்ல போடுறோம்னா எங்கேயோ போடுறேன், எப்போ தனியா பிரிச்சு வைக்கிறனோ அது என்னவா மாறிடும், அசர்டைன்டு கூட்ஸாக மாறிடும். அசர்டைன் கூட்ஸ் ஆர் தோஸ் which are identified in accordance with the agreement after the contract of sale is made. இந்த டேர்ம் வந்துட்டு சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட்ல தனியாக டிஃபைன் பண்ணல, இட் இஸ் ஜுடிஷியலி இன்டர்பிரேட்டட். ஆமாம், அதான் ஜுடிஷியலி இன்டர்பிரேட்டட்னா, ஜுடிஷியல்னா ஆக்ட்ல இந்த வார்த்தை டிஃபைன் பண்ணல, பட் தேவைப்பட்டங்காட்டி கோர்ட்ஸே இந்த வார்த்தையை டிஃபைன் பண்ணிக்கிச்சு. நீங்கள் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட்ல எந்த செக்ஷன்லையும் போய் பார்த்தீங்கன்னா அசர்டைன் கூட்ஸுங்கிற ஒரு வார்த்தை இருக்காது. அப்புறம் எப்படிப்பா இது புக்கில் வந்துச்சு, எப்படி இது ஆக்டில் வந்து, ஆக்டில் இன்னும் வரல, எப்படி இது டெக்ஸ்ட்டில் வந்துச்சுன்னு கேட்டேன்னா கோர்ட்டுங்களாம் சேர்ந்து உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க அசர்டைனுங்கிற வார்த்தையை. ஸோ ஒரு முழு கூட்ஸ் இருக்குது, அதில் எனக்கு தேவையான கூட்ஸை முன்னா பிரித்து அசர்டைன் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா தட் இஸ் அசர்டைன் கூட்ஸ். அன்அசர்டைன்னா என்ன, அங்கே 1000 கிலோ இருக்குது, பட் எதை வாங்க போகிறேன்னு எனக்கு தெரியலை. ஆர் கூட்ஸ் விச் ஆர் நாட் ஸ்பெசிஃபிக்கலி ஐடென்டிஃபைட் ஆர் அசர்டைன் at the time of making the contract. நான் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் என்டர் ஆகிட்டேன், பட் ஸ்டில் எனக்கு எந்த 10 கிலோ வருதுங்கிறத இன்னும் பிரித்து வைக்காமையே என்டர் ஆகிட்டேன். தேர் இண்டிகேட்டர் டிஃபைன்ட் ஒன்லி பை டிஸ்கிரிப்ஷன் ஆர் சாம்பிள். நான் எக்ஸாக்டாக எந்த கூட்ஸை வாங்க போகிறேன்னு இன்னும் பார்க்கல, பாய் என்ன சொல்கிறாரோ அதை நம்பி மட்டும்தான் அந்த கூட்ஸை வாங்க போகிறேன். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் கூட்ஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் என்னது, எக்ஸிஸ்டிங்கு, ஃபியூச்சரு, இன்னொன்று கண்டின்ஜென்ட். எக்ஸிஸ்டன்ட் எப்படி பிரிச்சோம் இப்போ வரைக்கும், ஸ்பெசிஃபிக். எக்ஸாம்பிள், ஸ்பெசிஃபிக்கான எக்ஸாம்பிள் எந்த கடையில், போத்தீஸில். அடுத்து அசர்டைன்டு, அன்அசர்டைன்டு. அந்த உப்பு இன்னும் ஃபுல்லாக இருக்குது, எனக்கு நான் 10 கிலோ பிரிக்கலன்னா என்ன டைப் ஆஃப் கூட்ஸு, அன்அசர்டைன்டு. பிரிச்சுட்டேன்னா அசர்டைன்டு. அடுத்தது ஃபியூச்சர் கூட்ஸு, இதுவும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். நான் இன்னைக்கு கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் என்டர் ஆகிறேன், அதாவது இன்னைக்கு நான் அக்ரிமெண்ட் போடுறவங்க கூட நான் உனக்கு பொருளை வித்துறேன்னு, ஆனால் பொருள் எங்கிட்ட இருக்கானா பொருள் எங்கிட்ட இல்லை, இன்னும் அதை தயாரிக்கவே இல்லை, இன்னும் என் கைக்கு அது வரவே இல்லை, வேறையவங்கிட்டே இருக்குது அந்த பொருள். அப்போ என்கிட்ட இல்லாத, என்கிட்ட ஓனர்ஷிப் இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி உனக்கு நான் விற்க ட்ரை பண்ணுறேன்ல, வேலிடானா வேலிட் தான், பட் தட் இஸ் அ சேல் ஆஃப் ஃபியூச்சர் கூட்ஸ். வி கால் இட் ஆஸ் அக்ரிமெண்ட் டு சேல்னு. A contract for sale of future goods is always an agreement to sale. ஸோ இந்த இடத்துல நான் உனக்கு ஓனர்ஷிப், கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் நடந்துருச்சுன்னா பேமெண்ட்டு மெதுவாக பண்ணிக்கோ, டெலிவரி ஆஃப் கூட்ஸ் கூட மெதுவாக பண்ணிக்கோ, பட் ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்தே ஆகணும், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப். கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் நான் ஒன்று முடிச்சிட்டேன், நான் கான்ட்ராக்டில் சைன் போட்டேன், அடுத்த செகண்ட் என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும், ஓனர்ஷிப் ஃப்ரம் ஹூ டு ஹூ, செல்லர் டு த பையர், அடுத்த செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். எப்போ ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அப்போ தான் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் முடியும். இப்போ நான் ஃபியூச்சர் கூட்ஸ் உனக்கு விற்கிறக்கு அக்ரிமெண்ட் போடுறேன்னா என்கிட்டயே ஓனர்ஷிப் இல்லாத கூட்ஸை நான் உனக்கு விற்க முடியுமா? அப்போ இதை நான் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்னு சொல்ல முடியுமா? ஏன்னா கான்ட்ராக்ட் ஆஃப் சேலுக்கு என்ன இருக்கணும், என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும், ஓனர்ஷிப்பு. என்கிட்டயே ஓனர்ஷிப் இல்லை, உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இல்லை. அப்போ இதை நம்ம தப்பி தவறி கூட என்னன்னு சொல்லியிருக்கக்கூடாது, கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்னு சொல்லியிருக்கக்கூடாது. இட் இஸ் ஒன்லி அன் அக்ரிமெண்ட் டு சேல். ஞாபகம் இருக்கா, அக்ரிமெண்ட் கீழே கான்ட்ராக்ட் மேலே. கான்ட்ராக்டுக்கு தான் அல்டிமேட் என்ன இருக்கும், பவர்ஸ் எல்லாமே இருக்கும். அக்ரிமெண்ட்டுங்கிறது ஒரு படி கீழே தான் இருக்கும் எப்போவுமே. அப்போ நான் ஃபியூச்சர் கூட்ஸ் விற்க ட்ரை பண்ணுறேன்னா என்கிட்டயே அந்த கூட்ஸ்க்கான ஓனர்ஷிப் கிடையாது. என்கிட்ட ஓனர்ஷிப் இல்லாத கூட்ஸை உனக்கு நான் என்ன பண்ண முடியாது, விற்க முடியாது. ஸோ நீ அதையே கான்ட்ராக்ட்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கண்டிஞ்சன்ட் கூட்ஸ். கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட்னா என்ன, நான் உங்ககிட்ட ஒரு கான்ட்ராக்டில் என்டர் ஆகிறேன் பேஸ்ட் ஆன் அன் அன்சர்டன் ஈவெண்ட். அது நடந்தால் நான் செய்கிறேன், நடக்கலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி என்டர் ஆகிறேன், தட் இஸ் அன் கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட். கண்டிஞ்சன்ட்கான டெஃபினேஷன் மட்டும் அங்கே எடுத்துக்கிறோம். ஒரு கூட்ஸு லெட்ஸ் சே தட், அதே கப்பல் எக்ஸாம்பிள் வச்சே போவோம். கப்பல் கடலில் வந்துட்டுருக்கு, பசிபிக் ஓஷன் தாண்டி அட்லாண்டிக் ஓஷனில் வந்துட்டுருக்கு. அது இந்தியாவுக்கு வந்துருச்சுன்னா நான் கூட்ஸை டெலிவரி பண்ணிடுறேன் எடுத்து. அது வரலன்னா என்னை கேட்காதங்கிறேன். அப்போ இந்த இடத்துல அன்சர்டன் ஈவெண்ட் இருக்குல்ல, கப்பல் வரலாம், வராமலையும் போகலாம்.
கப்பல் வந்துச்சுன்னா அதில் தான் கூட்ஸ் இருக்குது. ஸோ கப்பல் வந்துருச்சுன்னா நான் கூட்ஸ் தந்துடுறேன், கப்பல் வரலன்னா என்கிட்ட கூட்ஸை தராதங்கிறேன். இப்போ இது கான்ட்ராக்ட் ஆஃப் சேலா அக்ரிமெண்ட் ஆஃப் சேலா? கப்பல் வந்தால் தான் என்ன ஆகும், என் கைக்கு வரும். இன்னும் கப்பல் என்ன தான் இருக்குது, கடலில் தான் இருக்குது, வரலாம் வராமலையும் போகலாம் இல்லை. தஸ் இந்த இடத்துல ஓனர்ஷிப் என்னால் பாஸ் ஆன் பண்ண முடியுமானா இல்லை. ஏன்னா என்ன கண்டிஷன் போட்டிருக்கேன், கப்பல் கரைக்கு வரணும்னு சொல்லியிருக்கேன். வந்தால் தான் சர்டனிட்டி வரும், என்னால் உனக்கு விற்க முடியும். அப்போ இந்த இடத்துல எப்படி ஃபியூச்சர் கூட்ஸ் என்னன்னு சொன்னோம், அக்ரிமெண்ட் டு செல்னு சொன்னோமோ, கண்டிஞ்சன்ட் கூட்ஸும் என்ன தான், இஸ் அன் அக்ரிமெண்ட் டு செல். கண்டிஞ்சன்ட் கூட்ஸ் ஆல்சோ ஆப்ரேட் ஆஸ் அன் அக்ரிமெண்ட் டு செல் அண்ட் நாட் அ சேல். ஏன்னா என்னால் கப்பல் வராமல் ஓனர்ஷிப் உனக்கு பாஸ் ஆன் பண்ண முடியாது, நான் அதே கண்டிஷனாக வச்சுருக்கேன். எக்ஸாம்பிள், A agrees to sell to be a Picasso painting provided he is able to purchase it from the present owner. அப்போ நான் என்ன ப்ராமிஸ் பண்ணுறேன், உனக்கு பெயிண்டிங் வித்துறேன். ப்ரொவைடட்னா என்ன, இஃப் எழுதிக்க புதுசாக இருந்துச்சுன்னா ப்ரொவைட், நான் கண்டிஷன் போட போகிறேன்னா ப்ரொவைடட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவேன். அப்போ இஃப் ஐ எம் ஏபிள் டு பர்ச்சேஸ் இட், அவன் பிகாசோ பெயிண்டிங் வச்சுருக்கான், நான் உனக்கு வித்துறேன், எப்போ மட்டும்தான் விற்பேன், அவங்கிட்ட இருந்து என்னால் வாங்க முடிஞ்சிருச்சுன்னா நான் உனக்கு வித்துறேங்கிறேன். தட் இஸ் அன் கண்டிஞ்சன்ட் ஈவெண்ட். இல்லாமல் எனக்கு கொடுக்கலாம், கொடுக்காமலே போகலாம், இட் இஸ் ஹிஸ் சாய்ஸ், என் சாய்ஸ் கிடையாது. ஸோ அவன் எனக்கு கொடுத்துட்டானா நான் உனக்கு வித்துறேன்னு சொல்லிடுறேன். ஸோ கூட்ஸோட டெஃபினேஷன் முடிச்சிட்டோம். அகெயின் லாஸ்ட் டைம் கூட்ஸ் எப்படிலாம் பேசிட்டோம், ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் என்னது, எக்ஸிஸ்டிங், ஃபியூச்சர், கண்டிஞ்சன்ட். இதில் எதெல்லாம் கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் வரும், இந்த மூணில் எக்ஸிஸ்டிங் பண்ண தான். எதெல்லாம் அக்ரிமெண்ட் ஆஃப் சேலில் வரும், ஃபியூச்சர் கூட்ஸு, கண்டிஞ்சன்ட் கூட்ஸு. எக்ஸிஸ்டிங் கூட்ஸ் எப்படி மூணாக பிரித்தோம், ஸ்பெசிஃபிக்கு, அசர்டைன்டு, அன்அசர்டைன்டு. ஓகே, ஸோ கூட்ஸோட டெஃபினேஷன் முடிச்சுட்டு we are moving on to டெலிவரின்னு ஒரு வார்த்தை. கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் முடிய எது கம்பல்சரியாக வேணும், எது நடக்கணும் கம்பல்சரியாக, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் மட்டும்தான். எதெல்லாம் லேட்டாக நடந்துக்கலாம், இதெல்லாம் வேணும் பட் இதெல்லாம் லேட்டாக நடந்துக்கலாம், டெலிவரி அண்ட் பேமெண்ட். அப்போ இப்போ ஃபஸ்ட்டு டெலிவரிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க போகிறோம். டெலிவரி நம்மளுக்கு என்ன தெரியும், இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயும் ஸ்விக்கிலேயும் அமேசான்லேயும் டெலிவரினா என்னது, நான் ஆர்டர் பண்ணிட்டேன் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில், எனக்கு நீ எப்போ அதை கையில் டெலிவரி பண்ணுறியோ அதை நம்ம டெலிவரின்னு சொல்கிறோம். அதோட டெக்னிக்கல் டெஃபினேஷனை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். டெலிவரி மீன்ஸ் வாலண்டரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசெஷன் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். பேசிக்கலி இந்த இடத்துல செல்லருக்கிட்ட பையருக்கு பொருள் வந்தால் டெலிவரிங்கிறோம். இதில் என்ன சிக்னிஃபிகன்ட்னா, இதுனா வாலண்டரி. வாலண்டரிக்கு அர்த்தம் என்ன, அர்ஜுனும் விவேக்கும் நினைக்கிறேன், ஏதோ விவேக் சமையல்காரராக இருப்பார், அர்ஜுன் அவர்கிட்ட போய் அசிஸ்டண்டாக செஞ்சுருக்காரு. யாராவது அந்த படம் பார்த்துருக்கீங்களா, நான் சொல்கிற சீன் இருக்கா, ஸ்ட்ரைக் ஆகுதா, இல்லை இல்லையா, ஏதோ ஒரு சமையல் பண்ணுவாங்க. திடீர்னு நைட் 2 மணிக்கு என்ன ஆயிருன்னா, காலைல சமைக்க போயிட்டு இருக்கும்போது உப்பு இருக்காது, கல்யாண மண்டபத்தில் உப்பு இருக்காது, உப்பு வாங்க மறந்துருப்பார் அர்ஜுன். இப்போ விவேக் என்ன பண்ணுவார், இந்நேரத்துக்கு எங்கே போய் உப்பு வாங்குறது, யார்கிட்டையும் இந்நேரத்துக்கு எந்த கடை இருக்கும், போய் இவங்களுக்கு 20 கிலோ 30 கிலோ உப்பு தேவைப்படும், கடை கிடைக்காதுல ஹோல்சேல் அந்த நேரத்துக்கு. ஸோ 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு மளிகை கடை வாசலில் உப்பு வச்சுருப்பாங்க. அவங்க ரெகுலராக வாங்குற மளிகை கடை தான், நல்லா தெரிஞ்ச மளிகை கடை. அந்த மளிகை கடை வாசலில் ஒரு 30 கிலோ உப்பு வச்சுருக்காங்க உள்ளே எடுத்து வைக்கிறதுக்காக. யாரும் பார்க்காத நேரத்தில் அதை தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்துட்டு கடை வாசல்லையே அந்த உப்புக்கான கரெக்டான காசு வச்சுட்டு வந்துடுறாங்க. 2000 2000 வச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம மனசாட்சிப்படி யோசிச்சு பார்த்தா அவங்க ஆக்சுவலாக ஒன்றும் தப்பு பண்ணல, உப்பை எடுத்துகிட்டு வராங்க, உப்புக்கான காசு கரெக்டாக வச்சுட்டு வந்துடுறாங்க கடையிலேயே. பட் இஸ் இட் லீகல் ஆர் நாட் லீகல்? நம்ம அந்த குழப்பம் வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் டெஃபினேஷன் என்ன வைக்கிறோம், வாலண்டரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசிஷன்ங்கிற வார்த்தையை வைக்கிறோம். கடைக்காரர் அவரா ஃப்ரீ கன்சென்ட்டோட எப்போ உனக்கு அந்த உப்பு தராரோ அதுக்கு பேர் தான் டெலிவரி. நீ என்ன தான் கரெக்டான காசு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டு வர, கடைக்காரர் அவரே கொடுத்தாரா, வாலண்டரியாக கொடுத்தாரானா இல்லை. அப்போ அவரே வாலண்டரியாக கொடுக்கலன்னா, வாலண்டரிங்கிற எலிமெண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா தட் வில் நாட் அமௌண்ட் டு அ டெலிவரி. ஓகே, ஸோ இப்போ எப்படிலாம் டெலிவரி பண்ண முடியும்னா, வி ஹேவ் 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் டெலிவரி: ஆக்சுவல், கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் சிம்பாலிக். ஆக்சுவல் இஸ் த மோஸ்ட் சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் டெலிவரி. நீ கடைக்கு போய் ஒரு 7 பாட்டில் வாங்க போகிற 1/2 லிட்டருக்கு. இன்ஃபேக்ட் 1/2 லிட்டர் 7 வரதில்லை இல்லையா? வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் 7 இப்போலாம்? சம்மர் அரௌண்ட் 650-700 ml நினைக்கிறேன்.
500 ml வரதில்லை. ஸோ ஒரு அந்த பாட்டில் அளவுக்கு 1/2 லிட்டர் பாட்டில் அளவுக்கு 7up வாங்க போகிற அங்கே டிரான்சாக்ஷன் எப்படி நடக்கும்? நீ காசு தர 7up வேணும்னு கேட்குற, கடைக்காரர் என்ன பண்ணுவார்? எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துருவார். நீ என்ன பண்ணிடுவ? வாங்கிட்டு போயிடுவ. அப்போ இந்த இடத்துல டெலிவரி நடந்துச்சா இல்லையா? டெலிவரி டெஃபினேஷன் என்னது? வாலண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசஷன் ஆஃப் கூட்ஸ். கடைக்காரர் அவரே எடுத்து உங்களை கொடுத்தாரா இல்லையா? நடந்துருச்சுல, டெலிவரி முடிஞ்சு. திஸ் இஸ் ஆக்சுவல் டெலிவரி ஆஃப் கூட்ஸ். பொருளோட ஆக்சுவல் பொசஷனை வாங்கிட்டு போயிட்டேன். சிம்பிள், பிரச்சனையே கிடையாது. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரின்னு ஒரு விஷயம் வருது. அதே 7up பாட்டில் வாங்க கடைக்கு போகிற, பட் என்னென்னா உனக்கு இப்போ மதியானம் போகிற, மதியானம் தேவையில்லை, உனக்கு நைட்டு 10 மணிக்கு தான் ஆக்சுவலாக தேவைப்படுது. இப்போ நீ போய் புக் பண்ணி வச்சிட்ற, அவர்கிட்ட காசு கொடுத்துட்ற, 7up வாங்கி பார்க்குற, எல்லாம் நல்லா இருக்குது. திருப்பி என்ன பண்ணுற? கடைக்காரர்கிட்டையே கொடுத்து இந்த பாட்டில் நீங்களே வச்சுக்கோங்க, நான் நைட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்கிறேன். என் ஃபஸ்ட்டு கேள்வி, இங்கே கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் நடந்துச்சா இல்லையா? கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் நடக்க என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் போதும்? இந்த இடத்துல ஐ எம் சேயிங் தட் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சுன்னு. ஏன்னா இந்த கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிட்டார், இதோட ஓனர்ஷிப் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்போ ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா அப்போ என்ன ஆயிரும்? கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் கம்ப்ளீட்டா, நாட் கம்ப்ளீட்டடா? கம்ப்ளீட்டட். டெலிவரி நடந்துச்சா? இன்னும் பொசிஷன் யார்கிட்ட தான் இருக்குது? செல்லர்கிட்டே தான் இருக்குது. பட் அந்த பொருள் டேமேஜ் ஆனால் யார் பொறுப்பு? செல்லரா, பையரா? யார்கிட்ட ஓனர்ஷிப் இருக்குது? சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் படி யார்கிட்ட ஓனர்ஷிப் இருக்கோ த என்டையர் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரெஸ்ட் வித் த ஓனர். ஓனர் யாரோ அவர்கிட்ட தான் முழு என்ன இருக்கும்? ரிஸ்க்கும் இருக்கும், ரிவார்டும் இருக்கும். அப்போ இந்த இடத்துல அந்த 7up பாட்டில் சாயந்தரம் 6 மணிக்கு உடஞ்சிருச்சுன்னா யார் பொறுப்பு? பையர். உனக்கு லாஜிக் இடிக்கலாம், செல்லர் தானே பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அவர் ஏன் கொடுக்கலன்னு. நம்ம என்ன ஆக்ட் படிச்சுட்டு இருக்கோம்? சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் படி எவன் ஓனரோ அவன் தான் ரெஸ்பான்சிபிள். இப்போ இந்த கடைக்காரர் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு? பத்திரமா பார்த்துக்கிறேன்னு. இன்னொருத்தன் பொருளை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு வாங்கி வச்சதுக்கு பேர் என்னது? கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இன்னும் பார்க்கல, ஆனால் இதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியும். இன்னொருத்தன் பொருள் எங்களை கொடுத்துட்டு போகிறான், பத்திரமா பார்த்துக்கோ, நான் 2 நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன்னு. எஸ், பெயில்மெண்ட் ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த கடைக்காரர் ரெஸ்பான்சிபிளாக இருப்பார்னா கான்ட்ராக்ட் ஆக்ட் படி பெயில்மெண்ட்டில் பொறுப்பாக இருப்பார். நம்ம பெயில்மெண்ட்டாக படிச்சுட்டு இருக்கோம். இப்போ பெயில்மெண்ட் படிக்கும்போது நம்ம இதை படிப்போம். கடைக்காரர் எப்படி பொறுப்பாக இருப்பார்? நமக்கு இப்போ அது தேவையில்லை. சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் படி யார் மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள் கூட்ஸ்க்கு? ஓனர். பையர் செல்லர் பிரச்சனை கிடையாது. எவங்கிட்ட ஓனர்ஷிப் இருக்கும் அந்த செகண்டு அவன் தான் பொறுப்பு. இப்போ நான் மதியம் 2 மணிக்கு ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிட்டேன். கூட்ஸ்னா கடைக்காரர்கிட்ட தான் இருக்குது. சாயந்தரம் 6 மணிக்கு இப்போ யார் ஓனர்? பையரா செல்லரா? பையர். ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் யார்கிட்ட இருக்கு? பையரா செல்லரா? பையர்கிட்ட தான் இருக்குது. அப்போ அந்த கூட்ஸ்க்கு முழுக்க யார் பொறுப்பாக இருப்பா? பையர் தான் பொறுப்பாக இருப்பார். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? ஆக்சுவலாக ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், ஆனால் பொசஷனும் செல்லர்கிட்ட தான் இருக்குது. அப்போ திஸ் இஸ் யுவர் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருச்சு, ஆனால் இன்னும் ஃபிசிக்கல் பொசஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்குன்னா, ஃபிசிக்கல் பொசஷன் பையர்கிட்ட போகாமல் இருக்குன்னா, தட் யூ கால் இட் அஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. வேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கூட்ஸ் இஸ் எஃபெக்டட். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நடந்துச்சு, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் நடந்துருச்சு, வித்தவுட் எனி சேஞ்ச் இன் custody or actual possession of the thing, as in the case of delivery by attornment or acknowledgement. அந்த செல்லர் அக்னாலஜ்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காரு. என்னென்னு, தம்பி இது உங்கள் கூட்ஸ் தான், நீங்கள் வர வரைக்கும் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு செல்லர் ப்ராமிஸ் பண்ணிட்டாருனா. ஹை, எந்த எக்ஸாம் ஹாலு? அப்போ ஆக்சுவல் டெலிவரி என்னாச்சு? ஓனர்ஷிப்பு பொசிஷன் ரெண்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சுன்னா ஆக்சுவல் டெலிவரி. ஆக்சுவல் பொசிஷன் பையர்கிட்ட போயிருச்சு, பட் கன்ஸ்ட்ரக்டிவ் என்ன, ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், பட் பொசிஷன் எங்கே இருக்குது? இன்னும் செல்லர்கிட்டயோ இல்லை செல்லர் சொல்கிற இடத்துலையோ தான் இருக்குன்னா தட் இஸ் யுவர் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. மூணாவது ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் சிம்பாலிக் டெலிவரி. இப்போ நான் உனக்கு ஒரு வீடு விற்கிற கான்ட்ராக்ட் போடுறேன். சரி, நான் உனக்கு ஒரு வீடு விற்கிறேன்னு அக்ரிமெண்ட் போட்டேன், உனக்கு நான் ஒரு வீடையும் விற்றுட்டேன். இப்போ நீ எங்கேயாவது ஹோப் காலேஜில் இருக்க, நான் சரவணம்பட்டியில் இருக்கேன். சரவணம்பட்டியில் தான் வீடை தூக்கிட்டு உங்களுக்கு டெலிவரி பண்ணிட முடியுமா? வீடு சரவணம்பட்டியில் தான் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், வீட்டோட சாவியை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்து உனக்கு தரேன். இப்போ இந்த இடத்துல நான் ஆக்சுவல் டெலிவரி பண்ணனா என்ன? கூட்ஸை இல்லை நான் எதை மட்டும் தான் டெலிவரி பண்ணியிருக்கேன்? ஒரு சாவியை மட்டும் தான் டெலிவரி பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை சிம்பாலிஃபை பண்ணுற மாதிரி நான் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணுறேன்னா
நான் ஆக்சுவல் முழு ப்ராப்பர்ட்டி டெலிவரி பண்ணல, பட் சிம்பாலிக்காக ஒரு சாவியை மட்டும் டெலிவரி பண்ணுறேன்னா தட் இஸ் யுவர் சிம்பாலிக் டெலிவரி. இப்போ நான் கொடுத்த எக்ஸாம்பிள் தேர் இஸ் அன் டெக்னிக்கல் டிஃபால்ட். யாருக்காவது தோணுச்சா? அப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் வில் நாட் பி கவர்ட் அண்டர் யுவர் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட். அப்போது இதே லைன்ஸில் எப்படி சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் என்ன எக்ஸாம்பிள் மேட்ச் ஆகும்? வீடுக்கு பதிலாக எதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? காரை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் உனக்கு ஒரு காரை விற்கும் போது முழு காரை அப்படியே கொடுத்துதான் ரெடி டைப் ஆஃப் டெலிவரி. ஆக்சுவல் டெலிவரி முழு கார் அப்படியே கொடுத்துட்டேன், ஸ்டில் கார்னு ஷோரூமில் தான் இருக்குது. நான் வீட்டுக்கு வந்து சாவியை மட்டும் கொடுத்துட்டு போகிறேன்னா, நான் கையில் சாவியை கொடுக்கறது சிம்பாலிஃபிகேஷன் ஆஃப் முழு காராக கொடுக்கறது. நீ போய் காரை எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த இடத்துல நான் சாவியை கொடுக்கலாம், இல்லை வேறெல்லாம் டாக்குமெண்ட் கொடுக்கலாம் காருக்கு. காரோட ஓனர்ஷிப் டினோட் பண்ணுற டாக்குமெண்ட் இது ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குல்ல, ஒரு பேப்பரில் உன் பேர் எழுதியிருக்கும். அந்த பேப்பரை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னாலே நான் உனக்கு முழு ப்ராப்பர்ட்டியும் கொடுத்ததுக்கு சமமாக இருக்கும். Where there is a delivery of a thing or in token or transfer of something else, that is delivery of goods in course of transit may be made by handing over document of title of goods. நான் காரை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டாக்குமெண்ட், காரோட டாக்குமெண்ட் எது? காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். அதை மட்டும் கொடுத்தாலே தட் வில் அமௌண்ட் டு த முழு ப்ராப்பர்ட்டியும் உங்கள்கிட்ட கொடுத்த மாதிரி தான். வேர் ஆக்சுவல் டெலிவரி இஸ் நாட் பாசிபிள், தேர் மே பி a delivery of the means of getting possession of goods. நான் முழு காரை உங்க டெலிவரி பண்ண முடியல, ஆக்சுவல் டெலிவரி நாட் பாசிபிள். ஸோ என்ன பண்ணிடுறேன், உங்க கையில் என்ன கொடுத்துட்றேன்? சாவியை மட்டும் கொடுத்துட்றேன். சாவியை வச்சு நீ என்ன பண்ணிக்கோ, போய் காரை எடுத்துட்டு வந்துக்கோ. இந்த இடத்துல நடுவில் பார்த்துருந்தோம்னா டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் கூட்ஸ்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும். டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும். இது இல்லாமல் அடுத்த லைன் கீழே படித்து பார்த்தோன்னா டாக்குமெண்ட் ஷோயிங் டைட்டில்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும். இங்கே கீழே இந்த டெஃபினேஷன் ஆரம்பிக்குது. ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? சீக்கிரமாக 5 மினிட்ஸ்க்குள்ளே அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு எனக்கு படித்து சொல்லுங்கள். எஸ், இப்போ இந்த டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஷோயிங் டைட்டில் பிரச்சனை இங்கே வருதுன்னா ஃபர்ஸ்ட் இங்கே சிம்பாலிக் டெலிவரியில் அப்படி ஒரு வார்த்தை இருந்துச்சு, அதனால் அது தேவைப்படுதுன்னு. ஓகே, இப்போ நீ கப்பலில் உன்னோட கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுப்போம். லைஃப் ஆஃப் பை படம் பார்த்துருக்கீங்களா? கப்பலில் போவாங்க இல்லையா, நம்ம ஹீரோட ஃபேமிலி என்ன எடுத்துகிட்டு போவாங்க? அவங்க ஜூவில் இருந்த அனிமல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி கப்பல் ஃபுல்லாக நிறைய கூட்ஸ் போகும், நிறைய ஃபேமிலிஸ் இருக்கும், நிறைய கூட்ஸ் கப்பல் ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவ்வளோ கூட்ஸ் இருக்கும்போது எந்த கூட்ஸ் யாரோடதுன்னு மார்க் பண்ணி வைக்கிறதுக்காக கப்பலில் ஏற்றும் போது இன்வாய்ஸ் போகிற மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. எப்படி கோயில்னால் செருப்பு டோக்கன் போடுறோம், இந்த ஸ்டாண்டில் வச்சா அந்த ஸ்டாண்டுக்கான டோக்கன் எடுத்து கொடுத்துருவாங்கல்ல, ஸோ தட் இந்த இடத்துல இருக்கிறது உன்னோடதுன்னு தெரிகிற மாதிரி. இப்போ அந்த மாதிரி இந்த கப்பலோட கேப்டன் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு கூட்ஸையும் பார்த்து செருப்பு டோக்கன் போகிற அதே ப்ராசஸ் தான், பட் பெரிய லெவலில் பெரிய ஸ்கேலில் கேப்டன் என்ன பண்ணுறாரு, இந்த கூட்ஸ் எல்லாம் பார்த்து இந்த இடத்துல இருக்க கூட்ஸு இவருக்கானதுன்னு டோக்கன் போட்டு கொடுத்துருவார். இது ஒரு விஷயம் தனியாக இருக்குது. இன்னொன்று, கப்பலில் ஏற்றும் போது அந்த கப்பலோட மேனேஜ்மெண்ட் இருக்கும்ல, அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணும், இந்த கூட்ஸை பார்த்து இது இவ்வளோ கிலோ இருக்குன்னு மார்க் பண்ணி அதுக்கான பில் ஆஃப் லேடிங்னு ஒரு டாக்குமெண்ட் தருவாங்க. அது என்ன பில் ஆஃப் லேடிங்னா, இந்த கூட்ஸோட ஓனர் மிஸ்டர் ஏ தான், இவரோட கூட்ஸ் இந்த கப்பலில் போயிட்டுருக்கு, அதுக்கு ஓனர் இவர் தான் அந்த டாக்குமெண்ட்டில் அழகாக ஃபுல்லாக எழுதியிருக்கும். இப்போ 2 டாக்குமெண்ட் நம்ம பார்த்துருக்கோம்ல, என்னென்ன? ஒன்று பில் ஆஃப் லேடிங், யார் கொடுக்குறா? கப்பலோட மொத்த மேனேஜ்மெண்ட். நீ கப்பலும் கூட்ஸை ஏத்துறல, அப்போ ஏற்றும் போது என்ன சொல்லிடுது, இதுக்கு இவர் தான்ப்பா ஓனரு, இவர் வந்து கேட்டால் கொடுத்துருங்கன்னு சொல்லி மார்க் பண்ணி கொடுத்துறேன். இன்னொன்று கேப்டன் கொடுத்தாருல, ரெண்டுமே அதே கப்பலில் போகிற கூட்ஸ் தான், ஆனால் கேப்டன் எதுக்காக கொடுத்தாரு, இவரோட கூட்ஸ் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கு, இவர் இந்த கூட்ஸ் இவர் தான் வச்சிருக்காருன்னு சும்மா ஒரு குறிப்பிடுறதுக்காக. அந்த டாக்குமெண்ட்டில் ஓனர்ஷிப் கிடைக்குமானா கிடைக்காது.
அது வெறும் கேப்டன் செருப்பு டோக்கன் போடுற மாதிரி போட்டு இவர் இந்த கூட்ஸ் இங்கே வச்சிருக்காருன்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கறது. அப்போ அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர், இந்த வார்த்தை நீ ஸ்கூலில் படிச்சிருப்பேன்னு நம்புறேன். இட்ஸ் ஓகே, மேட்ஸ் ரெசிப்ட்னு. இவர் யார் இந்த மேட்னா, மேட்டுங்கிறது கப்பலோட கேப்டன் இருக்கார் இல்லையா, கேப்டனுக்கான இன்னொரு செல்லமான பேர். அப்படி மேட்ஸ் ரெசிப்ட்ங்கிறது கேப்டன் கொடுக்குற ரெசிப்ட். இப்போ பில் ஆஃப் லேடிங்கோட பர்பஸ் என்னது? டு டினோட் ஓனர்ஷிப். இந்த பில் ஆஃப் லேடிங் யார் கையில் இருக்கோ அவங்க தான் இந்த கூட்ஸ் ஓனர். அவங்க வந்து கேட்டால் அந்த கூட்ஸ் கொடுத்தா ஆகணும். மேட்ஸ் ரெசிப்டோட பர்பஸ் என்னது? இட் இஸ் ஒன்லி அ மியர் acknowledgement. Acknowledgement of what? Acknowledgement that this person's goods இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு ஒரு செருப்பு டோக்கன் போட்டு கொடுக்குற சாதா ரெசிப்ட் தான் மேட்ச் ரெசிப்ட்டுங்கிறது. இது யார் கொடுக்குற மேட்ச் ரெசிப்ட்? கேப்டன். மேட்டுங்கிறதே கேப்டன் தான். கேப்டன் ஸ்பெல்லிங் என்னது? TAIN. கரெக்டா என்ன? ஓகே. இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் கேப்டன் போனால் கேப்ஷன் போட வருது. ஓகே, ஸோ இது வேறு அக்னாலஜ்மெண்ட் தான். இப்போ நம்ம டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் இதில் ஒன்று இருக்குது, டாக்குமெண்ட் ஷோயிங் டைட்டில் இதில் ஒன்று இருக்குது. எது எதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில், இது டாக்குமெண்ட் ஷோயிங் டைட்டில். ஆக்சுவலாக கான்செப்ட் முடிஞ்சு. டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா ரெண்டுமே கப்பலில் போகிறதுக்கான டாக்குமெண்ட் தான். ரெண்டுமே ஒரே இடத்துல ஒரே டைமில் கொடுத்த டாக்குமெண்ட் தான். பட் ரெண்டும் வேறு வேறு பர்பஸ் இல்லை. அப்போ நீ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஷோயிங் டைட்டில் எப்படி பிரிக்கிறேன்? அதோட பர்பஸை வச்சு. ஒரு டாக்குமெண்ட் உங்கள் கையில் இருக்குது, அது இருந்தாலே அதுக்கான ஓனர் நீ தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடிஞ்சிடும்னா. இன்னொரு முக்கியமான டிஃபைனிங் பாயிண்ட் என்னென்னா, அந்த டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் அப்படியே பின்னாடி திருப்பி என்டார்ஸ் பண்ணிட முடியும். அது என்ன என்டார்ஸ் பண்ணுறதுனா, இதோட ஓனர் நான் தானே, இதை நான் மிஸ்டர் பிக்கு வித்துறேன் அப்படின்னு பின்னாடி திருப்பி எழுதிட்டேன்னா ஓனர்ஷிப் மாறிடும் அடுத்த செகண்டு. இது எந்த டாக்குமெண்ட்டில் தான் பண்ண முடியும்? டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில். ஏன்னா அதில் மட்டும்தான் எனக்கு ஓனர்ஷிப் இருக்குது. பட் இதுவே டாக்குமெண்ட் ஷோயிங் டைட்டில்ங்கிறது சும்மா இந்த இடத்துல இவரோட கூட்ஸ் இருக்குன்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அதை பின்னாடி திருப்பி என்டார்ஸ் பண்ண முடியுமானா அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ இது எது சுப்பீரியர், இது இன்ஃபீரியர்? சுப்பீரியர் இது டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் கூட்ஸ், இன்ஃபீரியர் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் ஷோயிங் டைட்டில். So that is all about document of title and document showing title. நம்ம இவ்வளோ பேசணும்னு நான் ஒன்று சொல்ல முட்டேன். டைட்டிலுக்கு அர்த்தம் என்னது? அந்த வார்த்தை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்ட்ரோ ஆகுது. டைட்டிலுங்கிற வார்த்தைக்கு அர்த்தமுமே என்னதான்? ஓனர்ஷிப் தான். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்கே இருக்குது. டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் இன்க்ளூட்ஸ் பில் ஆஃப் லேடிங், டாக் வாரண்ட்டு, வேரோஸ் கீப்பர் சர்டிஃபிகேட். வார்ஃபிங்கரும் வேரோஸ் கீப்பர் மாதிரியான சர்டிஃபிகேட் தான். ரயில்வே ரெசிப்ட், மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட், வாரண்ட் ஆர் ஆர்டர் ஆஃப் டெலிவரி ஆஃப் குட்ஸ். இதெல்லாமே ஒவ்வொரு இடத்துல வருது. பில் ஆஃப் லேடிங் கப்பலில் வரும். டாக் வாரண்ட் தானே, டாக்குனா கப்பலில் வேர் ஹவுஸ் இருக்கும்ல, கப்பலுங்கிற மாதிரி போர்ட்டில் வேர் ஹவுஸ் இருக்கும்ல, கப்பல்லாம் போர்ட்டில் நிற்கும், அந்த போர்ட்டில் ஒரு வேர் ஹவுஸ் இருக்கும், கஸ்டம்ஸ் போர்ட்னு சொல்லுவோம் அதையே. அப்போ அந்த போர்ட்டுக்கு பேர் டாக்கு, அதில் இருக்க வேர் ஹவுஸ் ரெசிப்ட். அப்புறம் வேர் ஹவுஸ் கீப்பர் சர்டிஃபிகேட். வார்ஃபிங்கருங்கிறது ஒரு டைப் ஆஃப் வேர் ஹவுஸ் கீப்பர் தான். இது எல்லாமே அவங்க எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கணுமான அவசியம் இல்லை, நீ சும்மா இதை ரீட் பண்ணால் போதுமானது, உனக்கு கான்செப்ட் புரிஞ்சால் போதுமானது. இந்த வார்த்தையை எக்ஸாக்டாக யூஸ் பண்ணி உனக்கு கேள்வி கேட்க மாட்டாங்க. இது வந்துட்டு டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் இல்லை டாக்குமெண்ட் ஷோயிங் டைட்டிலாங்கிற கேள்வி வரக்கு வாய்ப்பு இருக்கானா ரொம்ப கம்மி தான். உனக்கு டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஷோயிங் டைட்டில் வித்தியாசம் புரிஞ்சால் போதுமானது. இங்கே நீ கீழே வந்தேன்னா மேலே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. த லிஸ்ட் இஸ் ஒன்லி இல்லஸ்ட்ரேட்டிவ் அண்ட் நாட் எக்ஸாஸ்டிவ்னு சொல்கிறான். இது என்ன இல்லஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாஸ்டிவ்னா? ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு திஸ் இஸ் அ இல்லஸ்ட்ரேட்டிவ் லிஸ்ட் நான் சொல்கிறேன்னா இட் மீன்ஸ் தட் இட் இஸ் அன் இன்க்ளூசிவ் லிஸ்ட்டு பட் நாட் லிமிட்டட் டு த ஐட்டம்ஸ் லிஸ்டட். அர்த்தம் என்ன நான் எழுதுனதுக்கு? நான் ஒரு லிஸ்ட்டு சொல்லியிருக்கேன், நான் இதை டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டிலுக்கு ஒரு லிஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இது எல்லாமே டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் தான்.
பட் உலகத்தில் இவ்வளோதான் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் இருக்கானா இல்லை, இதை தவிர நிறையா இருக்கலாம். இட் இஸ் நாட் லிமிட்டட் டு த ஐட்டம்ஸ் லிஸ்டட். நான் சொன்ன எல்லாமே டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் தான், இது இல்லாமல் உலகத்தில் நிறையா இருக்குது. அதுக்கு நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம்? இல்லஸ்ட்ரேட்டிவ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அப்போ எக்ஸாஸ்டிவ்னா நான் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஐ ஹாவ் given the complete list. நான் 10 ஐட்டம் சொல்லியிருக்கேன்னா அந்த 10 ஐட்டம் மட்டும் தான் உலகத்தில் இருக்கு. அதுக்கு மேலே இந்த உலகத்தில் எதுவுமே நான் ஒரு லிஸ்ட் போடுறேன், அந்த லிஸ்ட்டை நான் என்னன்னு சொல்லுவேன்? எக்ஸாஸ்டிவ்னு சொல்லுவேன். So that is the difference between illustrative and exhaustive. இப்போ அவங்க இங்கே 10 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் தான். பட் இது மட்டும் தான் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில்னா கிடையாது, இது தவிர உலகத்தில் நிறையா இருக்குங்கிறதான் பாயிண்ட். அந்த 2 வார்த்தையை புரிஞ்சுக்கிறது முக்கியம். லா படிக்கும்போது அந்த வார்த்தைகள் அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய கான்செப்டில். நம்ம பேசின எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்களேன். Though a bill of lading is a document of title, a mate's receipt is not. It is regarded as merely an acknowledgement for receipt of goods. Okay. இப்போ ஷேர் சர்டிஃபிகேட்டுங்கிறது டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டிலா ஷோயிங் டைட்டிலான்னு கேள்வி வருது. உங்களுக்கு ஷேர் வாங்கி விற்கிறத பற்றி இப்போ ப்ராசஸ் தெரியாதனால சிம்பிளிஃபைடாகவே பேசுவோம். இப்போ நான் கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா ₹1 ஒரு ஷேர் 10 ரூபாய்ன்னு சொல்கிறான், 10 ரூபா கொடுத்துட்டேன். எனக்கு என்ன கொடுப்பான் அவன்? ஷேர் சர்டிஃபிகேட் கொடுப்பான். இப்போ நான் அந்த ஷேரை வாங்கிட்டேன்ல, டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டிலோட டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர் என்ன? என்னால் என்ன பண்ண முடியணும்? என்டார்ஸ் பண்ண முடியணும். எப்படி என்டார்ஸ் பண்ண முடியணும்? பேப்பரை திருப்பி நான் எழுதுனா என்டார்ஸ் ஆயிடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில். இப்போ ஷேர் சர்டிஃபிகேட் என்னால் பண்ண முடியுமான்னா என்னால் யாருக்கு வேணாலும் விற்க முடியும். பட் அந்த பேப்பர் திருப்பணும்னா என்டார்ஸ் ஆயிடுவேனா? ஆயிடாது. நான் போய் கம்பெனிகிட்ட சொல்லணும், இவனுக்கு வித்துட்டேன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் தான் விற்க முடியும். அதோட ப்ராசஸ் வேறு. அப்போ ஷேர் சர்டிஃபிகேட்டுங்கிறது உன்னோட ஓனர்ஷிப்பை டினோட் பண்ணுது. பட் அதை உன்னால் என்டார்ஸ் பண்ண முடியுமானா முடியாது ஷேர் சர்டிஃபிகேட்டை. அப்போ உன்னால் என்டார்ஸ் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்டு? டாக்குமெண்ட் ஆஃப் பார்த்து டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் கூட்ஸ். என்னால் என்டார்ஸ் பண்ண முடியாதுன்னா டாக்குமெண்ட் ஷோயிங் டைட்டில் ஆஃப் கூட்ஸ் மட்டும்தான். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில், டாக்குமெண்ட் ஷோயிங் டைட்டில். மறக்காமல் அதை 2 தடவை எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் we move to the definition of mercantile agent. ஏஜென்ட் நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம். ஒர்க் ஆகுதா? செக் பண்ணிட்டீங்களா? யாரோட ஃபோனு? ஏஜென்ட்னா என்ன? ஏஜென்ட்னா யாரு? கான்ட்ராக்ட் ஆக்டில் வி ஹேவ் செப்பரேட் யூனிட் ஆன் ஏஜென்சி, இனிமேல் தான் வரும். பட் நம்ம புரிதல ஏஜென்ட்னா 2-3 தடவை பார்த்துருக்கோம். மைனர் ஏஜென்ட்டாக இருக்கலாம்னு ஒரு இடத்துல பார்த்தோம், ஏஜென்ட் கன்சிடரேஷன் தேவைன்னு ஒரு இடத்துல பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு ஏஜென்சி புதுசு கிடையாது. ஹூ இஸ் an ஏஜென்ட்? a person who acts on behalf of the principal is an agent. பிரின்சிபலோட வேலையை பிரின்சிபலுக்காக ஒருத்தன் செய்யறான்னா that person is an agent. இதான் கான்ட்ராக்ட் ஆக்ட் கொடுக்குற டெஃபினேஷன். பட் இங்கே என்ன வார்த்தை புதுசாக இருக்குது? மர்கன்டைல் ஏஜென்ட் இருக்குது. மர்கன்டைல்னா பிஸ்னஸ் அர்த்தம். இப்போ மர்கன்டைல்னா பிஸ்னஸ் ஏஜென்ட். சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் எதை பற்றி மட்டும் தான் கவலைப்பட போகுது? சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் ஒரே கவலை என்னது? ஒரே கோர் சப்ஜெக்ட் என்னது? சேல் ஆஃப் கூட்ஸ் தானே. பேரே சேல் ஆஃப் கூட்ஸ் தான். பொருள் வாங்குறது, பொருள் விற்கிறது, அவ்வளோதான் இல்லையா? அப்போ இங்கே ஒருத்தனை ஏஜென்ட்னு சொல்கிறேன்னா அவனோட வேலை என்னவா இருக்கும்? பொருள் வாங்குறது. பொருள் பிரின்சிபலுக்காக ஒருத்தன் பொருள் வாங்குறான், பொருள் விற்கிறான்னா, பிரின்சிபலுக்காக ஒருத்தன் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஆஃப் கூட்ஸில் என்டர் ஆகிறான்னா அவன் தான் யார்? மர்கன்டைல் ஏஜென்ட். இட் மீன்ஸ் an agent who is in customary course. கஸ்டமரினா வழக்கமான, வேற இங்கிலீஷ் வார்த்தை இருக்கேன். கஸ்டம் வழக்கம்க்கு ரெகுலர் யூசேஜ்னு சொல்லலாம். ஸ்டில் யுவர் சாய்ஸ், உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை எழுதிக்கோங்க. Customary course of business as agent, authority either to sell goods or to consign goods. Consignment அக்கௌண்ட்ஸில் தான் இருக்கா? இருக்கு இல்லையா? இட்ஸ் அகெயின் ஏஜென்சி தான். எனக்காக என் பொருள் ஒருத்தன் விற்கிறான்னா he is a consignor, கன்சைனி இல்லையா? கன்சைனின்னு சொல்லுவோம். For the purpose of sale or to buy goods or to raise money on the security of goods. goods வாங்குறதுக்கோ இல்லை goods விற்கிறதுக்கோ எனக்காக ஒருத்தன் வேலை செய்கிறான்னா that person is my mercantile agent.
அடுத்த முக்கியமான டெஃபினிஷன் இஸ் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு ஜென்ரல் என்ன தோணும்? சொத்து. அதுவும் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தோன்றது எந்த மாதிரியான சொத்துனா அசையா சொத்து தான் தோணும். லேண்டு, ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி தான் தோணும். சேல் ஆஃப் கூட்ஸில் தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். மொத்த டிஃப்ரெண்ட். புதுசானா புதுசு இல்லை. ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் எழுதிக்கோ, ஒரே வார்த்தை கீழே இருக்கு, பட் எழுதிக்கோ ஓனர்ஷிப். டைட்டில் அர்த்தம் என்ன பார்த்தோம்? ஓனர்ஷிப். ப்ராப்பர்ட்டினாலே என்ன தான்? ஓனர்ஷிப் தான். இங்கே அது இம்மூபிள் மூபிள் அதெல்லாம் கவலை இல்லை. ப்ராப்பர்ட்டினா நீ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ ஓனர்ஷிப்னு. பட் எக்ஸாமில் நீ யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை ப்ராப்பர்ட்டி தான். உனக்கு எங்கெல்லாம் ஓனர்ஷிப்னு எழுத வருதோ அங்கே நீ ஓனர்ஷிப்னு எழுதக்கூடாது. என்ன எழுதணும்? ஒன்றா ப்ராப்பர்ட்டின்னு எழுதணும், இல்லைனா டைட்டில்னு எழுதணும். அர்த்தத்தில் வித்தியாசமே இருக்காது. இப்போ ப்ராப்பர்ட்டியை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா டிவைட் இன்டு 2 டைப்ஸ், ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டின்னு. ஏதோ ஒரு டைப் ஆஃப் மோபிள் கூட்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லுங்களா? எக்ஸாம்பிள் ஆஃப் சம் மோபிள் கூட்ஸ். வேற ஏதாச்சும் இன்னைக்கு கிளாஸ்ல பேசாதது? சேர், டேபிள். ஓகே, யோசிக்க எனர்ஜி இல்லை. எதுக்கு போய் இதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு? சரி, நான் ஒரு சேரோ இல்லை டேபிளோ விற்கிறதுக்காக அக்ரிமெண்ட் போடுறேன். நான் உனக்கு கான்ட்ராக்ட் ஆஃப் சேலை என்ட்ராகி உனக்கு விற்றுட்டேன். இப்போது நீ எங்கிட்ட வாங்கிட்டு போயிட்டேன்னா நீ அந்த சேரை போகிற வழியே உனக்கு போட்டு உடைக்கணும்னு தோணுது. நீ உடைச்சா செல்லரான என்னால் கேட்க முடியுமா? ஏன்? யார்கிட்ட ஓனர்ஷிப் இருக்கோ அவங்கள்ட்ட தான் என்ன இருக்கும்? ரிஸ்க் அண்ட் ரிவார்டு. கம்ப்ளீட் ஓனர்ஷிப் அவங்கள்ட்ட தான் இருக்கும். கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டி அவங்கள்ட்ட தான் இருக்கும். ஓனர்ஷிப் நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை என்னது? ப்ராப்பர்ட்டி. அப்போது ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிக்கு அர்த்தம் டோட்டல் ஸ்லாஷ் கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டி. நான் ஒன்ஸ் உனக்கு ஒரு பொருளை வித்துட்டேன்னா அதோட முழு ரிஸ்க் அண்ட் ரிவார்டு உங்கள்கிட்ட போயிருச்சு, நான் என்னன்னு கேட்கவே முடியாது. தட் இஸ் யுவர் நார்மல் சேல் தான், ஒரு வித்தியாசமும் இல்லை. இது என்ன ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டினா, என்கிட்ட ஒரு 5 பவுன் செயின் இருக்கு. அந்த 5 பவுன் செயினை நான் ஒரு அடகு கடையில் போய் அடகு வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல அந்த கடைக்காரர் அந்த செயின் அடுத்த நாள் ஒரு பையனுக்கு கழுத்தில் போட்டு காலேஜுக்கு அனுப்ப முடியுமா? பட் நான் என் செயினை ஒரு அடகு வச்சிருக்கேன்ல, அதோட ரைட்ஸ் அவர்கிட்ட தான் இருக்கு. ஓனர்ஷிப் என்ன யாருக்கு? ஒரிஜினல் ஓனர்கிட்ட இருக்கு. அப்போ நான் பொருளை உனக்கு வச்சுக்கிறதுக்கான ரைட்ஸை கொடுத்துருக்கேன். நீ பத்திரமா வச்சுக்கோ, நான் காசு திருப்பி தர வரைக்கும். பட் உனக்கு என்ன ரைட்ஸ் கிடையாது? யூஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. அவர் நினச்சதை விற்க முடியுமா வேற யாருக்காச்சும்? அப்போ லிமிட்டட் ரைட்ஸ் தான் இருக்குன்னா, பொருளோட பொசஷன் உங்கள்கிட்ட வந்துருச்சு, பட் அந்த பொருளோட கம்ப்ளீட் ரைட்ஸும் யூசேஜும் உங்கள்கிட்ட இல்லாமல் லிமிட்டடான ரைட்ஸ் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்குன்னா அது என்ன டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி? ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. ஜென்ரல்னா டோட்டல் கம்ப்ளீட் முழு உரிமை கிட்ட வந்துருச்சு. நான் போட்டு உடைக்கலாம், மாட்டிக்கலாம், யாருக்காவது ஃப்ரீயாக கொடுக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. பட் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டினா என்னதான் பொருள் என் கையில் இருந்தாலுமே அதை நான் நினச்ச மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்கோ அதை மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். The property in goods means the general property, that is all ownership right of goods. மொத்த ஓனர்ஷிப் எங்கிட்ட வந்துடும். Note that general property in goods is to be distinguished from a special property. It is quite possible that general property in a thing may be in one person and special property in the same thing may be in another. அந்த செயின் நான் ஓனர், எங்கிட்ட என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? ஜென்ரலா ஸ்பெஷலா? ஒரு செயின் இருக்கு, அதுக்கு நான் தான் ஓனரு. எங்கிட்ட ஜெனரல் இருக்கா ஸ்பெஷல் இருக்கா? ஜெனரல் இருக்கு. அதே செயினை கொண்டு போய் அடகு வைக்கிறேன். அப்போ அந்த அடகு கடைக்காருக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? ஸ்பெஷல். ஒரே விஷயம் எங்கிட்ட ஜெனரல் ப்ராப்பர்ட்டியில் இருக்கலாம், இன்னொருத்தர்கிட்ட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டியில் இருக்கலாம். எக்ஸாம்பிள், when an article is pledged, the special property gets transferred and not the general property. நான் போய் அடகு வைக்கிறேன்னா ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் அவருக்கு போகுது. என்ன ஸ்பெஷல் ரைட்ஸ் அவர்கிட்ட இருக்கப்போ? என்ன மட்டும் தான் பண்ண முடியும் அவர்னால? பொசஷன் பத்திரமா லாக்கரில் வச்சுக்கலாம். எக்காரணத்துக்குள்ளும் என் பர்மிஷன் எடுத்து போடக்கூடாது, என் பர்மிஷன் விற்கக்கூடாது. அப்போ அவர்கிட்ட கம்ப்ளீட் ரைட்ஸு போய் சேரலை. ஸோ தட் இஸ் ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வி ஹேவ் இன்சால்வெண்ட், ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் கூட்ஸ். இன்சால்வெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச அர்த்தம் என்ன? எப்போ ஒருத்தர் நமக்கு சாரி இன்சால்வெண்ட்னா இன்சால்வெண்ட்டா? அவங்க டெட்டார் வந்துட்டு பரவாயில்ல சொல்லுங்க, என்னாச்சுன்னு? டெட்டார் வந்துட்டு அதனால பதில் சொல்றதுக்கு என்ன? டெட்டார் வந்துட்டு
என்னால் ஒரு கடன் வாங்கியிருக்கேன், அந்த கடனால் செட்டில் பண்ண முடியாத நிலைமை வந்துருச்சுன்னா அப்போவே இன்சால்வெண்ட் ஆகினாலும் கோர்ட் சொல்லணுமா? நம்ம இது வரைக்கும் பார்த்தது அந்த டெஃபினேஷன் தான். எப்போ ஒருத்தனை பார்த்து கோர்ட் இன்சால்வென்ட்னு சொல்லுதோ அப்போ தான் அவன் இன்சால்வெண்ட் ஆவான். சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் அதுலேருந்து டிஃபர் ஆகும். நம்ம படித்தது எல்லாமே டெஃபினேஷன்லாம் நம்ம ஜென்ரலாக ஐடியாவுக்காக படிச்சிருந்தோம். அதான் இன்சால்வென்சின்னு. உலக நியாயம் எப்படி அதான் இன்சால்வென்சி. சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் ஹேஸ் எ டிஃப்ரெண்ட் இன்டென்ஷன். சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் ஹேஸ் எ டிஃப்ரெண்ட் ப்ரொவிஷன். நம்ம எந்த ரெண்டு விஷயம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஃபர்ஸ்ட் கோர்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கணும். என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கணும்? இவன் இன்சால்வெண்ட். அப்போ அதோட கான்சிக்வன்ஸ் என்னது? அவனால் என்ன பண்ண முடியாது? இதுக்கு மேலே எந்த கான்ட்ராக்ட்லையும் என்ட்ராக முடியாது. ஹீஸ் அன் இன்கம்பீட்டன்ட் பர்சன் டு கான்ட்ராக்ட் படித்தோம்ல, தட் இஸ் அக்செப்டட். சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் அக்செப்ட் பண்ணிக்குது. ஒருத்தனை கோர்ட்டு இன்சால்வெண்ட்னு சொல்லிருச்சுன்னா அப்போவே ஹீல் பிகம் இன்சால்வெண்ட். அது இல்லாமல் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் எக்ஸ்ட்ரா செகண்ட் பாயிண்ட் என்ன வைக்குதுன்னா, அ பர்சன் இஸ் செட் டு பி இன்சால்வெண்ட் வென் ஹீ ceases to pay his debts in the ordinary course of business or cannot pay his debts as they become due. என்னால் நான் வாங்கின கடனை செட்டில் பண்ண முடியாத நிலைமை வந்துருச்சு. ஒரு வருஷமாக நான் எல்லாரும் கடன் வாங்கிட்டு இருக்கேன், யாருக்குமே செட்டில் பண்ண மாட்டேங்கிறேன். இன்னும் நான் கோர்ட்டுக்கு போகல, யாருமே கோர்ட்டுக்கு போகல. பட் ஊருக்கே தெரிஞ்சிருச்சு எங்கள்ட காசு கொடுத்தா திருப்பி கிடைக்காதுன்னு. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சுனாலே என் இன்சால்வெண்ட் ஆமா. நான் கோர்ட்டுக்கு போயிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது சம்மந்தப்பட்டு தேர்ட் யூனிட்டில் தனியாக ஒரு ப்ரொவிஷன் வரப்போகுது. ஏன்னு அது ஏங்கிறப்ப பார்த்துக்கலாம். பட் இன்சால்வென்சி எப்படி டிஃபைன் பண்ணுது சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட்? ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்கு போனால் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட், கோர்ட்டுக்கு போயிருக்கணும் அவசியம் இல்லை. எப்போவே நான் இன்சால்வெண்ட் ஆயிடுவேன். இந்த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஐ ஆம் நாட் ரீபேயிங் மை டியூஸ், ஐ ஆம் நாட் ரீபேயிங் மை டெட்ஸ். எல்லாருக்குமே தெரியுது எங்கிட்ட காசு கொடுத்தா கிடைக்காதுன்னு. எப்போ அப்படி ஒரு நிலைமை வந்துடுதோ அப்போவே நான் இன்சால்வெண்ட் ஆயிடுவேன். அப்போ நீங்கள் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோ. ஆக்சுவலி இந்த லைன் இங்கே தான் இருக்குது, வெதர் ஹி ஹஸ் கமிட்டட் ஆக்ட் ஆஃப் இன்சால்வென்சி ஆர் நாட்னு. அப்போ இங்கே எழுதிக்கோ, கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கோர்ட் ஆர்டர் நாட் நீடட். உனக்கு இன்சால்வென்சி எப்பவுமே ஞாபகம் இருக்கும். பட் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் எங்கே டிஃபர் ஆகுது? நார்மலாக கோர்ட் ஆர்டர் வந்தால் தான் நீ இன்சால்வெண்ட் ஆக. பட் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது? கோர்ட் ஆர்டர் இல்லைனாலுமே ஒருத்தனால இன்சால்வெண்ட் ஆக முடியும். நீ எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் இதுதான். நெக்ஸ்ட் வி ஹேவ் பிரைஸ். பிரைஸ் இஸ் சிம்பிள். பிரைஸ் மீன்ஸ் மணி கன்சிடரேஷன் ஃபார் சேல் ஆஃப் கூட்ஸ். நீ வாங்குற பொருளுக்கு காசு கொடுக்குறேன்னா தட் இஸ் பிரைஸ். கான்ட்ராக்ட் படி கன்சிடரேஷன் மேண்டேட்டரியா ஆப்ஷனலா? மேண்டேட்டரி தான் இல்லையா? சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் கான்ட்ரடிக்ஷன்லாம் இல்லை. எப்படி கான்ட்ராக்ட் ஆக்டில் என்ன மேண்டேட்ரி? கன்சிடரேஷன் மேண்டேட்ரியோ, ப்ரைஸுங்கிறது கன்சிடரேஷன் தான். நீ பொருள் வாங்கினா கண்டிப்பாக காசு கொடுத்தா ஆகணும். இட் இஸ் த வேல்யூ ஆஃப் கூட்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் மானிட்டரி டேர்ம்ஸ். பணத்தில் தான் சொல்லணும், ரூபாயில் தான் சொல்லணும். 10 ரூபா 20 ரூபாயில் $10 $20 தான் சொல்லணும். பார்ட்டரில் சொல்லக்கூடாது. நான் 5 ஆப்பிள் விற்கிறேன், எனக்கு 10 தக்காளி கொடுன்னு கான்ட்ராக்ட் போடுறேன்னா தட் இஸ் நாட் கவர் அண்டர் சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட். பண்ணிக்கோ, சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்டில் கவர் ஆகாது. சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்டில் கவர் ஆகணும். எப்படி இருக்கணும் கான்ட்ராக்ட்? நான் 10 ஆப்பிள் தரேன், இன்டர்ன் எனக்கு 1000 ரூபா கொடு, இன்டர்ன் $10 கொடு, ஏதோ ஒரு கரன்சியில் சொல்லு, ஆனால் மணி வேல்யூ இருக்கணும். கடைசியாக குவாலிட்டி ஆஃப் கூட்ஸ் இன்க்ளூட் தயர் ஸ்டேட் ஆர் கண்டிஷன்.